ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் ஒரு 7 முக போரை சந்தித்து வருகிறது. ஸோ இதுவரைக்கும் அந்த போர்ல ஒரு பெரிய ஜெயத்தை பார்த்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டை தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. விசேஷமா இந்த நாள் தொடங்கி, இந்த வருஷம் தொடங்கி நமக்கு 7 நாட்கள் ஆனாலும் 7 நாட்களுக்குள்ளேயே நிறைய பயங்கரமான செய்திகளை தான் உலகத்திலிருந்து நம்ம கேள்விப்பட்டோம். So there are so many twists and turns that's happening all across the nations. So அநேக தேசங்களுக்கு நடுவிலே தேவன் இந்த கடைசி நாட்களிலும் செய்கின்ற காரியங்கள் பயங்கரமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ பல தீர்க்க தரிசனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வருஷம் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார், ஆசிர்வாதத்தின் மேல ஆசிர்வாதம், சமாதானத்தின் மேல சமாதானம், ஒரு பெருக்கத்தின் ஆண்டு. பல வார்த்தைகள் இருக்கலாம், ஏராளமான வாக்குத்தத்தங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் கொட்டி கிடக்கிறது. பட் ஐ வில் டெல் யூ, காட்ஸ் ப்ராமிசஸ் ஆர் ஆல்வேஸ் கண்டிஷனல். தேவனுடைய ஆசிர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேறுகிறது. ஆனால் எல்லாமே ஒரு கண்டிஷன் பேசிஸ்ல தான். ஸோ ஆண்டவருடைய சில கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் அவருடைய ஆசிர்வாதங்களுக்கு நம் பங்குள்ளவர்களாக இருக்கலாம். இல்லைன்னா ஆசிர்வாதங்கள் ஒன்றும் இலவசம் அல்ல. வருடங்கள் துவங்கலாம், வருடங்கள் முடியலாம். ஆனால் என்ன காலங்கள் வந்தாலும் அந்த காலங்கள் ஒரு நாளும் கர்த்தருடைய பார்வையில் அவருடைய திட்டத்தில் மாறப்போவதே இல்லை. ஒரு அழகான 11வது நூற்றாண்டுல ஒரு அழகான ஒரு போயம், அந்த நாட்கள்ல இருந்த ஒரு சினகாக்ல வாசிக்கக்கூடிய ஒரு போயம். So that's I would like to read the poem. How many will pass and how many will be created? Who will live and who will die? Who in thy time and who not their time? Who by fire and who by water? Who by sword and who by beast? Who by hunger and who by thirst? Who by earthquake and who by drowning? Who by strangling and who by stoning? Who will rest and who will wander? Who will be safe and who will be torn? Who will be calm and who will be tormented? Who will become poor and who will get rich? யாருக்குமே தெரியாது. ஆசீர்வாதம்னு சொன்னா அப்ப மரணங்களே இல்லாத ஆண்டா இருக்க போகுதா, நிலநடுக்கங்களே இல்லாத ஆண்டா இருக்க போகுதா, யார் இந்த வருஷங்களில் யாருடைய நாட்கள் எப்படி இருக்கும் என்பது தேவன் முன் குறித்திருக்கிறார். தேவன் அதை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனால பட் இதெல்லாம் ஒரு சாபரிங் வேர்ட்ஸா இருக்கலாம். ஆனாலும் வேதத்தை விசுவாசிக்கிற நமக்கு இந்த ஆண்டில நம்ம எல்லாருக்குமே தெரியும், எதிர்காலத்தை தேவன் அவர் கையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. So we are uncertain about the future, but God holds the future. தேவன் வரும் காரியத்தை அவர் அறிந்திருக்கிறார். because he is an omnipotent God, omniscient God, and he is omnipresent God. அத நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாது. ஏன் கேட்டா, ஏராளமான வாக்குத்தத்தங்கள், ஏராளமான தீர்க்க தரிசனங்கள், வரக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே ஒரு ப்ரிசைஸா இல்லாம ஒரு பொதுவான ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. பட் காட் நெவர் ஸ்பீக்ஸ் லைக் தட். ஆண்டவர் ரொம்ப துல்லியமாக நமக்கு இது பேசக்கூடிய ஒரு தேவன். ஒரே ஒரு காரியம்தான், நம்ம இந்த வருஷம் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டா நம்ம வைத்துக் கொள்றதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான், நமக்குள்ள கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய பயம் இருந்தால் போதும். நம்மையும் நம்முடைய வீட்டையும் தேவன் நிச்சயமாக பாதுகாப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நம்ம தொடர்ந்து இஸ்ரேல் தேசத்தினுடைய காரியங்களை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். போன வாரம் நமக்கு புது வருட ஆண்டு இருந்ததுனால நமக்கு வேத வகுப்பு இல்லை. அதற்கு முந்தைய வாரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கிறிஸ்மஸ் இருந்ததுனால அதுக்கு ரிலேட்டடா நம்ம சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஆனா நான் ஹனுக்காவை பற்றி ஆரம்பித்து ஹனுக்காவை முடிக்க முடியல. பட் இன்னைக்கும் நம்ம சில காரியங்கள் அதை தொடர்ச்சியா பார்க்க போறோம். ஒரு சிலர் எனக்கு கொடுத்த ஒரு ஃபீட்பேக், திடீரென்று சொல்லி நீங்க யுத்தங்களை பத்தி பேசுறீங்க, நடுவில் நடந்த கிரீக் வார் எல்லாம் பத்தி பேசினா எங்களுக்கு புரியல, மேபி அது ஒரு அவுட்லைன் திரும்ப கொடுக்கணும்னு சொன்னதுனால இன்னும் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நமக்கு தெரிந்த பாடத்தை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனா நிச்சயமாவே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வகுப்பாக இருக்கும். எதற்கு நம்ம ஆயத்தப்படுறோமோ இல்லையோ, 2025 காட்டிலும் 2026 கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருப்பது நல்லது. ஹல்லேலூயா. ஸோ என்கிட்ட இருந்து ஒரே ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, அதாவது நம்ம ஆண்டவரை பார்க்க போகிற நாட்கள்ல ஒரு வருஷம் குறைஞ்சிருச்சு. ஸோ we are going ahead to meet our Lord and Savior.
அதுதான் என்கிட்ட இருக்கக்கூடிய நற்செய்தி, அது மட்டும்தான். மற்றபடி இந்த நான் வரக்கூடிய வருஷங்கள் எப்படி இருக்குமோ அதை தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏன்னா வசனம் 1 ரோமர் 8:19 சொல்லுகிறது, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டு இருக்கிறதாம். சிருஷ்டியானது, see every creation is waiting for his arrival. ஸோ அதுக்கு நீங்க ஆயத்தப்படுங்க, அதுக்கு நீங்க உங்களை தகுதிப்படுத்திக்கங்க. ஆண்டவருடைய அந்த ஞானம் உங்களுக்குள்ள வரட்டும். கர்த்தரை அறிகிற அறிவுல நம்ம இந்த வருஷம் ஒரு பெருகுகிற ஒரு ஆண்டாய் மட்டும் இந்த ஆண்டு இருப்பதாக. ஹல்லேலூயா. ஸோ இந்த வருஷம் ஆரம்பமே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய செய்திகள் உண்டு. ஆனாலும் இஸ்ரேல் தேசம் மற்ற தேசங்களை பார்க்கும் பொழுது இன்றைக்கும் சிங்கத்தை போல ஒரு வெற்றி நடை போடுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 1948 தேசம் உருவான அந்த வருஷத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறி மாறி இஸ்ரேல் தேசம் ஏதோ ஒரு யுத்தத்தை சந்திச்சுக்கிட்டே தாங்க வருது. ஆனா எந்த யுத்தத்தையும் இஸ்ரேல் ஆரம்பிக்கல அப்படிங்கிறத நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனால் எனக்கு தெரிந்த ஒரு நன்கு அறிந்த ஒருவர் என்னோடு கூட பேசிக்கொண்டு வரும்பொழுது அவங்க சொன்னாங்க, இஸ்ரேல் இஸ் வெரி பவர்ஃபுல் நேஷன், அதே சமயத்துல ஜெனோசைட்லயும் அவங்க தான் நம்பர் 1ன்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப மிகவும் வருத்தத்தை கொடுத்தது. நான் சொன்னேன், அப்படி சொல்லவே கூடாது, இஸ்ரேல் இஸ் காட்ஸ் நேஷன். ஏன் 2000 வருஷமா அந்த ஜனங்கள் பட்ட பாடுகளை நீங்கள் மறந்து போனீர்கள்? அந்த தேசம் கர்த்தர் அவர்களுக்கு வாக்களித்த தேசம். அவங்க யாரையும் போய் குழந்தைகளையோ பெண்களையோ கொலை செய்வதற்கு அவர்கள் போகவே இல்லை. பயங்கரவாதிகள் தங்களை மறைத்துக் கொள்வதற்கு ஆயுதங்களாக மறைவிடமாக பயன்படுத்துவது இந்த அப்பாவி ஜனங்களைத்தான். இன்னைக்கு இஸ்ரேல் ஃபைட் பண்ணுதுன்னா, இட் இஸ் ஃபைட்டிங் ஃபார் இட்ஸ் சர்வைவல், ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், அண்ட் இஸ்ரேல் வில் சர்வைவ். அது நிச்சயமாக அது எழும்பும். அதை ஒருவரும் ஒரு நாளும் அதை தடுக்கவே முடியாது. இப்ப சமீபத்தில் நடந்த வெனிசுலால நடந்த ஒரு அரெஸ்ட நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதோட ஒரு சின்ன ஒரு கம்பேர் பண்ணி ஒரு குட்டி ஸ்டடியும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, இதை அவங்க சொன்னதுக்காகவே இந்த மேப்பை நான் திரும்பவும் போட்டேன். ஸோ ஏன்னு கேட்டா, இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கக்கூடாது, யூதர்கள்ங்கிற ஒரு ஜனக்கூட்டம் இருக்கவே கூடாது, அழிந்து போக வேண்டும் என்பது கங்கணம் கட்டி ஏராளமான இஸ்லாமிய நாடுகள், சுற்றிலும் கடல் போல இருக்கக்கூடிய சத்துருக்கள் நடுவில் அமைக்கப்பட்ட ஒரு இஸ்ரேல் தேசம் தலை நிமிர்ந்து இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய ஞானமோ பலமோ கிடையாது, அவர்களுடைய பரிசுத்தமும் கிடையாது. அது தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தை நிறைவேற்றுகிறவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஸோ வேகமாக இன்னைக்கு ஒரு 3 முக்கிய செய்திகள் மட்டும்தான். 3 முக்கிய செய்திகளுமே இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்க தேசம் கடந்த வெள்ளிக்கிழமை திடீரென்று ஒரு ஆபரேஷனை நடத்தினார்கள். அந்த ஆபரேஷனுக்கு பெயர் ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ். ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியல. கேள்விப்பட்டீங்களா இது? அதாவது எப்படி நம்ம ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு இருக்கிறோம், எப்படி நம்ம ஒரு ஆட்சி, அதாவது ஒரு டாமினன்ஸ் கீழே நம்ம போயிட்டு இருக்கோங்கிறதெல்லாம் இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம்னே நான் சொல்லுவேன். ஸோ வெனிசுலா ரொம்ப நாளா அமெரிக்காவுக்கும் இந்த நாட்டிற்கும் இடையிலே சில ஒரு உரசல்கள் நடந்து கொண்டேதான் இருந்தது. அப்போ இவர் யாருன்னு இந்த புகைப்படத்துல நீங்க பார்க்கிறவர்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருந்தா, இவர் தான் அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட். ஸோ ஹி இஸ் an all powerful man of that country. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, 3 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தேசம். இந்த தேசத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆயில் வளம், அதாவது எண்ணெய் வளம் அதிகமாக கொண்ட தேசம் எது அப்படின்னா உலகத்துல இந்த தேசம்தான். இந்த தேசத்துல இருக்கக்கூடிய இந்த தலைவர் நிக்கோலஸ் மதுரோ, இவரை அமெரிக்கா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தது, சட்ட விரோதமான சில ட்ரக்ஸை எங்களுடைய நாட்டுக்குள்ள கொண்டு வராங்க, போதை பொருட்களை கொண்டு வராங்க, எங்களுடைய வாலிபர்கள் அதை வாங்கி அதை யூஸ் பண்றாங்க. ஸோ தடை செய்யப்பட்ட ட்ரக், அப்போ நார்காட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான இந்த போதை பொருட்களை விநியோகம் செய்வது மட்டுமல்ல, அதற்கு தலையாகவே இந்த பிரசிடென்ட் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நிறைய வார்னிங் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அந்த வார்னிங் கண்டினியூஸா வந்திருந்தாலும் பல தடவை அவருக்கு சில வாய்ப்புகளையும் கொடுத்தாங்க, அரெஸ்ட் ஆகிறதுக்கோ சரண்டர் ஆகிறதுக்கோ துருக்கி நாட்டிற்கு அவர் போவதற்கோ பலவிதமான தருணங்களை அமெரிக்கா தொடர்ந்து கொண்டு வந்திருந்தாலும் ஆனா இவர் எதற்குமே அசையவே இல்லை.
ஆனா பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே திடீரென்று ஒரு ஆபரேஷன் நடத்தினாங்க. இது திட்டமிட்ட ஒரு ஆபரேஷன் தான். அதாவது அமெரிக்காவிலிருந்து ஒரு படை கிளம்பினது. ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் டெல்டா ஃபோர்ஸ். ஸோ உலகத்திலேயே மிக மிக ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன், சீக்ரெட் ரகசியமான ஒரு ஆபரேஷனை நடத்துவதில் இங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெல்டா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு மிகவும் சக்தி வாய்ந்தது, அதாவது வலிமை மிக்கது. ஒரு முக்கியமான ஒரு டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காக அனுப்பப்படுகிற ஒரு ஃபோர்ஸ். அங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை CIA மற்றும் அங்க இருக்கக்கூடிய மற்ற ஃபோர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த திட்டத்தின்படி இரவோடு இரவாக ஒரு தாழ்வான இடத்துல பறந்து அவங்களுடைய ட்ரோன்ஸ் பறந்தது, ஏர்கிராஃப்ட் பறந்தது, அவர்களுடைய விமானப்படைகள் அனைத்தும் போய் இரவோடு இரவாக ராத்திரி 1 மணிக்கு தன்னுடைய அரண்மனையிலே மிகவும் பாதுகாப்பு நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே தூங்கி கொண்டிருந்த அந்த பிரசிடென்ட்டை கிட்னாப் பண்ணி அரெஸ்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இவர் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவரும் இவருடைய மனைவியும் அமெரிக்காவில இருக்கிறாங்க. நியூயார்க் கோர்ட்ல அவர் ஆஜர்படுத்தப்படுவார், அவர் விசாரணை செய்யப்படுவார். சோ ஒரு தேசத்தினுடைய அதிபருக்கே எப்படிங்க ஒரு பாதுகாப்பு இல்லை. தன்னுடைய அரண்மனை, அவருடைய அரண்மனை எப்படி என்று சொன்னால் அந்த அரண்மனை முழுவதுமாக பாதுகாப்பு நிறைந்த ஒரு அரண்மனை. அதாவது கியூபா நாட்டிலிருந்து வந்த ஏராளமான ராணுவ வீரர்கள் இவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருந்தாங்க. ஆனா அந்த நாட்டுல அவருக்கு பெரிய செல்வாக்கு இல்லை. ஏன்னா ஒரு கொடுங்கோல் ஆட்சியை நடத்தி வந்தார். அப்போ ஒரு ஹிட்லரை போலன்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு ஒரு இடுக்கமான அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை வைத்திருந்தவர் தான் இவர். ஆனா இவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு, தன்னை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை வைத்திருந்தார். ஆனால் அந்த வளையத்தை தாண்டி அமெரிக்கா உட்புகுந்து இவரை அரெஸ்ட் பண்ணது ஒரு சாதாரண மனிதர் இல்லைங்க, ஒரு தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆளுமையில இருக்கக்கூடிய ஒருவரை அவ கைது செய்து வந்தது. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவர் ஒரு நார்கோ டெரரிஸ்ட் அப்படின்னுங்கிற ஒரு அடிப்படையில தேடி வந்தாங்க. அதைத்தான் இன்னைக்கு ஒரு காரணமாய் சொல்லுகிறார்கள். இவருக்கு பல முறை இவரை பிடித்து கொடுப்பவர்களுக்கு இனாமாக ஒரு தொகை நிர்ணயிக்கப்பட்டது. அப்ப 2020 பாத்தீங்கன்னா பைடனுடைய ஆட்சியின் காலத்துல 90 crores, பைடனுடைய காலத்துல அது 250 crores மாறுச்சு. அதற்கு பிறகு 450 crores, $50 million யார் இவரை கொண்டு வந்தாலும் அவ்வளவு மிகப்பெரிய தொகை நாங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல அமெரிக்க தேசத்துக்குள்ள இல்லீகலான சில நபர்களை ஊடுருவ செய்வதற்கும் இமிகிரன்ஸ் உள்ள வருவதற்கு இவர் காரணமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. சோ நியூயார்க்குடைய ஃபெடரல் கோர்ட்ல இவர் அப்பியர் ஆகி அவர் இருக்கலாம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல இதை யார் எதிர்ப்பு செய்தார்கள், எந்த நாடு இதற்கு எதிர்ப்பு செய்தது என்று சொல்லி பார்த்தால் சில நாடுகள் இல்ல இந்த அமெரிக்கா செய்தது மிகப்பெரிய தவறு, இப்படி செய்யக்கூடாது, இது இன்டர்நேஷனல் லாக்கு அகெயின்ஸ்டா இவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி உரத்த சத்தமா யாரு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரஷ்யா சொல்லுச்சு, சைனா சொல்லுச்சு, அப்படி 1-2 கண்ட்ரீஸ் தான் சொன்னாங்களே தவிர ஆனால் யாராலையும் எதிர்த்து போராட முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா உக்ரைனுடைய வார்ல ரொம்ப தீவிரமா இருக்கிறது. இட் இஸ் நாட் த செகண்ட் ஈக்குவல் பவர். சோ ஒருவேளை இனி வரும் கூட நாட்கள்ல எப்படி இருக்குமோ தெரியல. ஆனால் ஒன்று நான் சொல்லுவேன், ஒரு யூனிபோலார் கவர்மெண்ட்டை போல இன்னைக்கு உலகத்துல தான் வைப்பதுதான் சட்டம், தனக்கு நிகர் யாரும் இல்லை என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது அமெரிக்கா. அப்போ இன்னைக்கு ஒரு பிரசிடென்ட்டுக்கே இந்த நிலைமை அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல இனி மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம யூகிச்சு பார்க்கலாம், நம்ம சிந்தித்து பார்க்கலாம். இந்த தேசத்தை கொஞ்ச நாட்கள் நாங்க தான் கண்ட்ரோல்ல வச்சுக்க போறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல நிறைய ரிசோர்சஸ் இருக்கு, இதுல நல்ல வளம் உண்டு, முக்கியமா ஆயில். சோ இது எல்லாமே இப்ப யாருடைய கண்ட்ரோலுக்கு போக போகுது அப்படின்னு சொன்னா அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது என்ன சொல்றாங்கன்னா இட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிலிட்டரி ஆபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ எப்படி இருந்தாலும் சரி, இப்படி ஒரு 3 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தேசத்திற்குள் புகுந்து இப்படி செய்திருக்கிறார்கள். இப்ப அடுத்த ஒரு எச்சரிப்பை இப்ப ட்ரம்ப் அவர்கள் விட்டிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஈரான்லயும் ஒரு பயங்கரமான கலவரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கடந்த 10 நாட்களாக பயங்கரமான கலவரங்கள். இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே இப்படிப்பட்ட செய்திகளோட தான் இன்னைக்கு இந்த உலகத்தின் செய்திகளை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த கனெக்ஷன் கட்டாய் வருது.
This is a view from the mountains about Caracas, Venezuela. So மதுரா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இட் இஸ் அ ஃபுட்டேஜ் ஃப்ரம் த மொமெண்ட்ஸ் இவரை அரெஸ்ட் பண்ண நிமிடத்திலிருந்து. ஸோ மதுரோ நைட் வந்து நிக்கோலஸ் மதுரோ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரதை நீங்க பார்க்கலாம் இங்க. ஸோ எப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோங்கிறதுக்காக தான். இப்போ இஃப் இட் கேன் லைக் எக்ஸசைஸ் இட்ஸ் அத்தாரிட்டி இன் சம் அதர் நேஷன், அப்போ அதால எந்த நாட்டில் வேணாலும் அவங்க தங்களுடைய பலத்தை காண்பிப்பார்கள். ஸோ திஸ் இஸ் ஹவு தே வர் brought. இது ஒன்றும் ஒரு ஈஸி டாஸ்க்கு கிடையாது. அங்க இருக்கக்கூடிய கியூபா சோல்ஜர்ஸ் அநேகர், கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்டவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, 2 போட்டோ கொடுத்துருக்காங்க, ஒரே நாள் வித்தியாசம். எந்த ஒரு கம்பீரமாக நிற்கிறார், அவருக்கு ஆதரவு தெரிவிப்பது சில நாடுகள், ஈரான், சைனா, ரஷ்யா. பட் பாருங்க, ஒரே இரவுல அவருடைய தலையெழுத்தே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். பட் அதே சமயத்துல ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வெனிசுலால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. 25 ஆண்டு கால ஒரு முடிவுக்கு வருகிறது என்பதுதான். சோ பாருங்க, இங்க இருக்கக்கூடிய அவருடைய சிலைகள், அவருடைய படங்கள் எல்லாம் எரித்து உடைக்கப்பட்டு. So he was an anti-Semitic socialist dictator. இதனால பலவிதமான கருத்துக்கள், இடதுசாரி கட்சிகள் மற்றும் வலதுசாரி கட்சிகளுக்கு நடுவுல ஏராளமான கருத்து வேறுபாடுகள். அதே பாகிஸ்தான்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யாருடைய உருவப்படத்தை எல்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப்போடது தான். நம்ம அனுதினமும் உலகத்தின் முக்கிய தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதுல என்னன்னா, அவங்க உள்ள வந்து கம்ப்ளீட்டா அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய பவர் சப்ளைய கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி total air space control எடுத்து, so it was a very precise and it was an intelligent operation சொல்லப்படுகிறது. so எந்த தேசத்துல யாருக்கு எப்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு இருக்கிறது. so அவர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே ட்ரக் ரிலேட்டட் தான். so யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு அகைன்ஸ்டா அவர் வந்து அவர் அழிக்கக்கூடிய வெப்பன்ஸ் அவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் வந்து அந்த கமாண்டிங் ஆபரேஷன்ஸ் எல்லாம் பாருங்க, அங்க நடக்க சோ அதை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருந்தது அமெரிக்காவும். அடுத்தது பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் தான் இப்ப இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டா அவங்க பதவி எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு லாங் வீடியோ, ஸோ டு பி வெரி ஷார்ட். ஸோ இதை வந்து அவர் அரெஸ்ட் பண்ணது ஒரு சரியான காரணங்கள் தான், பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவர் இந்த வீடியோல அவர் சொல்றாரு. அதே சமயத்துல வந்து வெனிசுலா மேல ஆக்ஷன் எடுத்ததை கட்டாயம் ஒரு குரூப் என்ன சொல்லும், தப்புன்னு சொல்றது போல ஸ்ட்ராங்கா வந்து ஹமாஸ், ஹெஸ்போலா போன்ற பயங்கரவாதிகள் அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் கத்தார். ஸோ அங்கே பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இருக்கக்கூடிய இப்ப மேயரா எலெக்ட் ஆனவருமே அதற்கு அகேன்ஸ்டா தான் சொல்லி இருக்கிறார். பாத்தீங்கன்னா வெனிசுலால எலெக்ஷன்லாம் நடந்தா கூட போன தடவை எல்லாம் தன் கைவசப்படுத்தி கொண்டாராம் எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்திலுமே. ஸோ பண்ணி ஆட்சியை திரும்பவும் அவரே மீண்டும் அமைத்து கொண்டார். ஸோ நம்மளுடைய எலெக்ஷனும் வருது, நம்மளும் நம்மளோட எலெக்ஷனுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம மறக்காம நம்முடைய ஜெபங்கள்ல அதை வைக்கலாம். தேவன் யாரை கொண்டு வர சித்தம் இருக்கிறாரோ அவரை தேவன் கொண்டு வருவார். இதெல்லாமே வெனிசுலாக்கு ரிலேட்டடான ஒரு வீடியோஸ் தான். இங்க பாருங்க, அவருடைய ரெக்கார்ட் பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு பாவர்ட்டி ரேட் இருக்குது, ஒரு பணவீக்கம், அந்த இடத்துல பண சரிவு. உலகத்திலே வந்து பயங்கரமான ஒரு டேஞ்சரஸ் கண்ட்ரியா இருந்திருக்குது. அநேகர் வந்து அமெரிக்காவுக்கு நன்றி தான் செலுத்தி இருக்கிறாங்க.
ஸோ ஷீ இஸ் அ வைஸ் பிரசிடென்ட். இப்போ அவங்க தற்காலிகமாக அவங்க பிரசிடெண்ட்டாக இருந்து அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் இந்த கடந்த வருஷம் நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கினதும் அதே கண்ட்ரியை சேர்ந்தவங்க தான். ஸோ பல டர்க்கி அப்படிப்பட்ட நாடுகள் எல்லாமே வந்து அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பாருங்க, இவருடைய அரண்மனையை பற்றி சொல்லும்போது அமெரிக்காவில் வந்து அதோடைய ஒரு மாடலை செஞ்சு அதற்கு நிறைய ஒரு ரிஹர்சல் பார்த்துருக்குறாங்க. எப்படி அவரை அட்டாக் பண்ணலாம், அது எப்படிப்பட்ட ஒரு பங்களாவா இருக்கும், அவர் என்னென்னலாம் அவர் செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் பல மாதங்களாக அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இப்ப அடுத்த ஒரு பயம் என்ன மற்ற மக்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, சீக்கிரத்துல நாங்கள் கிரீன்லாண்டையும் நாங்க கைப்பற்றுவோம். பாருங்க, ஒரு பெரிய மீன் சின்ன சின்ன மீனெல்லாம் எடுத்து விழுங்குற மாதிரி இன்னைக்கு சின்ன சின்ன நாடுகள்லாம் ஒருத்தருடைய கைவசத்திற்கு போகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ தெஹரான் அப்படின்னு சொல்லும்போது ஈரானுடைய தலைநகரம். அங்க இருக்கக்கூடிய டிக்டேட்டர் யாரு? கமேனி. ஸோ அவரை டெத் டு டிக்டேட்டர், டெத் டு கமேனி அப்படின்னு சொல்லக்கூடிய கூக்குரல் என்னமோ அந்த நாட்டில இருந்து வெளியில இருந்து வரலங்க, சொந்த நாடே இன்னைக்கு எரிஞ்சு கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். ஈரான் இஸ் பர்னிங் இன்சைட். ஸோ ஈரானுக்குள்ளாரியே ஏராளமான ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டே இருக்குது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு அவர்களுடைய பண சரிவு, ஒரு சின்ன பொருள் எடுத்துக்கிட்டாலும் பயங்கரமான பயங்கர விலைவாசி ஏறி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதாவது 2015 ஒரு டாலர் வந்து 32,000 இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மில்லியன்ல மாறிடுச்சு ஒரு US டாலர். ஸோ மக்களால எந்த பொருளும் வாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அந்த நாடு தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன இடத்துல ஆரம்பிச்ச இந்த ப்ரொட்டஸ்ட் ஸோ பல இடங்கள் அந்த தேசம் முழுவதுமாக பரவி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ பெஞ்சமின் நெத்தன்யா அவர்கள் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு நமக்கே தெரியும், கட்டாயம் அவர் வந்து ஒரு பெரிய நன்றி செலுத்தி இருக்கிறார். ஸோ ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேலஸ் தெஹரான்ல வந்து நாங்க இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிரானவர்கள் என்று சொல்லி வாட்ச் அவுட் ஃபார் யுவர் சோல்ஜர்ஸ், ஈரான் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் ஈரானுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. என்ன வார்னிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஈரான் என்ன சொல்லுது, ஒரே நாள்ல 2 தடவை ஒரு வீடியோ விட்டுருக்குறாங்க. என்ன அப்படின்னா, இஸ்ரேல் எங்களை ஒருவேளை தாக்கும் என்று நாங்க ஒருவேளை கண்டுபிடிச்சோம்னா, இஸ்ரேல் எங்களை தாக்குறதுக்கு முன்பாகவே நாங்க ஒரு பிரியம்டிவ் ஸ்ட்ரைக் நாங்க நடத்த போறோம். நாங்க இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதல் நாங்க நடத்துவோம். ஒருவேளை நீங்க எங்களை தாக்குதல் நீங்க நடத்தினாலோ, இல்லைன்னா உங்களுடைய அணு ஆயுத சோலைகளை இந்த இதெல்லாம் நீங்க மறுபடியும் உற்பத்தி நீங்க செய்தாலோ, ஆயுதங்களை அந்த ஆலைகளை மறுபடியும் நீங்க எடுத்து கட்டினாலோ, நாங்க we are not going to leave you but we will definitely attack you அப்படிங்கறது ஸோ பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவங்க சொல்லி இருக்கிறாங்க. So in the Knesset meeting the important meetings, it's all about Iran. So Iran எதிர்த்து வந்தா அதோடைய கான்சிக்வன்சஸ ஃபேஸ் பண்ணணும். இப்ப இன்னும் ஒரே ஒரு டெட் ஹாஸ்டேஜஸ் உடைய பாடி மட்டும் ரிட்டர்ன் வரணும் இஸ்ரேலுக்கு. இன்னும் வரல. உயிரோடு இருந்தவர்கள்லாம் கடந்த ஆண்டு கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபையினாலே மீட்கப்பட்டார்கள். அதே சமயத்துல இறந்து போனவர்களுடைய சடலங்களும் நாடு திரும்பியது. ஒரே ஒரு இஸ்ரேலி சோல்ஜருடைய டெட் பாடி மட்டும் வரணும். சோ இஸ்ரேல் வந்து ஒரு கண்டிப்பான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கு, ஒருவேளை நீங்க திருப்பி தரலைன்னா நாங்க இந்த ராஃபா கேட்டை ஆக்சஸ் பண்றதுக்கான அந்த பெர்மிஷன் நாங்க கொடுக்க போறது இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. அதனால தீவிரமான ஒரு தேடுதல் நடந்து கொண்டிருக்குது. நான் வர்ற வரைக்கும் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா, ஈரான்ல எல்லாம் ஒரு பயங்கரமான கலவரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கலவரம் 10 நாளைக்கு மேலேயே இந்த கலவரம் நடந்துட்டு இருக்கு. இப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில போலீஸ் ஆபீசர்ஸே பொதுமக்களோடு கூட இணைந்து அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த தாக்குதலுக்கு அவங்க சப்போர்ட்டா இருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல ஈரானுக்குள்ளாரையே இருக்கக்கூடிய அவங்களுடைய மக்கள் மேலேயே அவங்க ஒரு ஷூட்டிங் ஆபரேஷன் நடத்தி இருக்கிறாங்க. அதுல 17 பேர்த்துக்கு மேல மரித்து போயிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் அது ஒரு அற்புதமான ஒரு அதிசய நாடுன்னு சொல்லலாம். 2 வருஷமா அது தொடர்ந்து தன்னுடைய யுத்தங்கள் நிலையில இருந்தாலும் எல்லாமே வந்து அதோடைய வளங்கள் செழிப்பா இருக்குது. அதே மாதிரி அதோடைய இன்ஃப்ளேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது.
ஸோ அங்க வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்குது, நிறைய கண்டுபிடிப்புகள், வரி செலுத்துறதா இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் பண்றதா இருக்கட்டும், அவங்களுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு ஒரு சிறந்த நிலையில இருக்குது. அதாவது இன்னைக்கு உலகத்துல 2வது இடத்துல அவங்களுடைய உளவுத்துறை மொசாடினுடைய கண்காணிப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 9 மில்லியன் டேட்டா ஒரு நாளைக்கு முக்கியமான தகவல்களை சேகரிக்கிறார்களாம். அப்ப நீங்களும் நானும் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு நாள் வெளியே வந்தாலே பல சிசிடிவி கேமராலெல்லாம் நம்ம வந்து நம்முடைய புகைப்படங்கள் அகப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படி இவங்க கலெக்ட் பண்றதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அக்ராஸ் த வேர்ல்ட். ஸோ தங்களை பாதுகாக்க அப்ப ஒரு தேசமே இந்த அளவுக்கு செயல்பட்டு வருகிறதுன்னு நம்ம சொல்லலாம். அவங்களுடைய வியாபாரங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு செழிப்பா இருக்கலாம். பட் அதே இது இந்த வெனிசுலாவை நீங்க நினைச்சு பாருங்க, அவங்கள விட கொஞ்சம் மக்கள் தொகை அதிகம் கொண்ட ஒரு தேசம் இந்த தேசம். ஆனா அமெரிக்கா பாருங்க, இரவோடு இரவாக போய் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவரை தூக்கிட்டு வந்து இன்னைக்கு அந்த நாட்டை எங்க கண்ட்ரோல்ல நாங்க வைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதே இது இஸ்ரேலுக்கு நடந்திருக்குமானா தாராளமா நடந்திருக்கலாம். ஏன்னா இஸ்ரேலுக்கு விரோதமா ஒரு நாடு இல்லைங்க, கம்ப்ளீட் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரீஸ், ஆல்மோஸ்ட் மெனி ஆஃப் த இஸ்லாமிக் கண்ட்ரீஸ், தே ஆர் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல். ஸோ அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அது ஒன்றும் இல்லாமல் கூட பண்ணி இருக்கலாம். பட் தேவன் அந்த தேசத்தை காத்து வருகிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஸோ இது வந்து டோட்டலாக அவங்க எப்படி இந்த ஆப்ரேஷனை கேரி அவுட் பண்ணாங்கங்கிற மினிட் பை மினிட் அதோட திங் தான். ஸோ அமெரிக்க தேசத்திலேயே நிறைய பேர் இதுக்கு அகெயின்ஸ்டாகவும் இருக்கிறாங்க. கண்டிப்பா இடதுசாரி வலதுசாரின்னு 2 கட்சிகள் இருக்கும்போது ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்புவாங்க. அடுத்தது ஒருவேளை சீக்கிரத்துல கிரீன்லாண்டை அமெரிக்கா கைப்பற்றுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் நிச்சயமாக இந்த ஆண்டு நிறைய நம்ம மாற்றங்களை பார்க்கத்தான் போகிறோம். ஸோ மெக்சிகோவை பற்றி அவர் சொல்லுகிறார். ஸோ அவரை பற்றி, ட்ரம்பை பற்றி சொல்லும்போது இஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட்டுடைய வீடு தாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வெனிசுலாவை போய் நாங்கள் தாக்கிட்டு வந்தோம், ஆனால் அதுக்கு ஆதரவாக இருந்த ரஷ்யா கூட அதை காப்பாற்ற முடியவில்லையே, அப்போ இந்த அளவுக்கு கூட அவங்களுடைய டிஃபென்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிறத ஒரு விமர்சனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ தேசங்களுடைய பாதுகாப்புக்காக சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். So see here he says like make Iran great again. என்ன அப்படின்னா இப்ப வெளியே வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அங்க இருக்கக்கூடிய டிக்டேட்டரா இருக்கக்கூடிய அலி கமேனி, த சுப்ரீம் லீடர், வேற இடத்திற்கு தப்பி செல்வதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகளும் வருகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆதரவா இருந்த இன்னைக்கு வெனிசுலாவோட பிரசிடென்ட்டுக்கு இந்த நிலைமை அப்படின்னா, இனி வரக்கூடிய அடுத்த ஒரு எச்சரிப்பின் சத்தத்திற்கு மற்றவங்க எல்லாம் அதுக்கு கொஞ்சம் பயந்து தான் போவாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ மதுரோக்கே இந்த நிலைமை அப்படின்னா, இனி அடுத்தது இருக்கிறது இஸ்லாமிக் ரெஜிம்க்கு அடுத்தது நாங்கள் உள்ள வருவோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. See, the difference between Iran and Venezuela is one thing, the IRGC. ஸோ கண்டிப்பா ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் நிச்சயமாக ஈரான்ல இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, வெளி உலகத்துல இருந்து மட்டும் ஒரு எதிர்ப்பு இல்லைங்க, இன்னைக்கு ஈரானுக்குள்ளார இருக்கக்கூடிய மக்களே அவங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறாங்க. பாருங்க, அவங்களுடைய ப்ரொட்டஸ்டர்ஸே ஈரான்ல இருக்கக்கூடிய அவங்க பிரசிடென்ட்டுடைய பில் போர்ட்ஸ் எல்லாத்தையும் அவர்கள் எரிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. டெத் டு கமேனி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹி மைட் ஃப்ளீ டு மாஸ்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப ஈரான் ஒரு தடுமாற்றத்திற்குள்ள வந்தது அப்படின்னு சொன்னா, மத்திய கிழக்கு தேசங்கள் எல்லாமே ஒரு தடுமாற்றத்திற்குள் வருவதற்கான சூழ்நிலை உருவாகும். நிச்சயமாகவே ஒரு சூழ்நிலை உருவாகும். இனி டெஃபினட்டா அவங்களுடைய அடுத்த ப்ரோக்ராம் அதுதான். இவர் ஒரு போலீஸ் ஆபீசர், ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர். இருந்தாலும் பாருங்க, அங்க இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடருடைய ஒரு போட்டோகிராஃப் அவர் எரித்து
அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகன் அதெல்லாம் அவர் எழுதுறத பாக்குறோம். ஸோ அந்த அளவுக்கு உள்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இஸ்ரேலை அழிச்சிருவோம்னு சொல்லி எழும்பின இன்னைக்கு இந்த தேசம் நம் கண்களுக்கு முன்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சவாலை தேசம் முழுவதுமாக சந்தித்து வருகிறது. பாருங்க, டிசம்பர் 2025 இருந்து ஜனவரி 2020 ஒரு 10-12 நாட்களுக்குள்ள பாருங்க எல்லா இடங்களிலும் இருந்து அந்த தேசம் மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட சந்திச்சு வராங்க. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை ஈரான் கொலை செய்யுமானால் கொலை செய்பவர்களை நாங்கள் வந்து கொலை செய்வோம் என்று சொல்லி அமெரிக்கா திட்டவட்டமாக ஈரானுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதை நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அமெரிக்காங்கிறது ஒரு தனி நாடு, ஈரானுங்கிறது ஒரு தனி நாடு. ஆனால் இன்னைக்கு அவங்க சுப்ரீம் பவர்ல இருக்கிறதுனால அமெரிக்கா எல்லா தேசங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள நினைக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். எப்படி அடுத்த தேசத்திற்குள் அவர்கள் ஊடுருவி சென்று அவர்களுக்கு ஒரு த்ரெட்டன் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. So 19 protesters have been killed and even அந்த ஈரானியன் ரெஜிம்குள்ள நிறைய இடங்களுக்குள்ள கலவரங்களை நாம் பார்க்கிறோம். So they say they will make Iran great again. ஈரான் ஒரு அருமையான நாடு, செழுமையான நாடு, உண்மைதான். ஸோ ஈரான்ல இருந்து ஏராளமான என்ஜினியர்ஸ் அங்க இருக்கிறாங்க, நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கு. இட் இஸ் அ பவர்ஃபுல் நேஷன் அண்ட் இட் இஸ் அ வெரி பிக் நேஷன். ஒரு பெரிய பறந்து விரிந்த தேசம் தான். ஆனால் இன்னைக்கு பயங்கரமான ஒரு எக்கானமிக் கிரைசிஸை இன்னைக்கு அவங்க சந்திச்சு வராங்க. ஸோ இதுதான் ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். பாருங்க, 14,70,000 அந்த அளவுக்கு அவங்களுடைய ரியால் வந்து $1 ஏறி இருக்கு. சீரியால இருக்கிற தலைவரையுமே என்ன சொல்றாங்கன்னா, அவர் அடிபட்டு அவர் வந்து ரொம்ப என்ஜூர் ஆயிருக்கிறாருன்னு சொல்றாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல தான் நமக்கு தெரியும் அதை பத்தியும். லெபனான்ல தொடர்ந்து அந்த யுத்தங்கள் நடந்து கொண்டே தான் வருது. காசால இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையுமே அவங்க அழிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் கியூபா. நான் இதுல பார்த்தது எல்லாமே நான் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ அடுத்தது பாவம் இந்த கொலம்பியா பிரசிடென்ட் என்ன ஆவார்னு தெரியல, தைரியமாக எதிர்த்து அவர் பேசி இருக்கிறார். ஸோ ஜேடி வேன்ஸ் தாக்குனது முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பேர் இது கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. சொமாலிலேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சொமாலியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி தாங்க சொமாலி லேண்ட். அது வந்து ஒரு காலத்துல சொமாலியாவும் சொமாலிலாண்டும் இணைந்து இருந்தாங்க. ஆனா 1991ல மறுபடியும் இரண்டும் வெவ்வேறாக பிரிந்து கொண்டது. தனித்தனியா இருந்தாங்க. மறுபடியும் வந்து ஒன்னு வந்து ஒரு பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருந்து இன்னொன்னு இட்டாலியன் ரெஜிம்ல இருந்தது. ரெண்டும் சேர்ந்து வந்தாங்க. ஆனா ஒத்து போக முடியல. சோ நார்த்ல இருக்கக்கூடிய சொமாலி லேண்ட் அந்த தேசத்தை பாத்தீங்கன்னா ஒரு கடலோரத்துல இருக்கக்கூடிய ஒரு தேசம். 30 வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க ஒரு தனி நாடு, அவங்களுக்குன்னு ஒரு தனி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்குன்னு தனி அவங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்திக்கிட்டாங்க, அவங்களுடைய வியாபாரங்கள் ஒரு தனி நாடா செயல்படுவதற்கு என்னென்னலாம் ஒரு தேவைகள் உண்டோ அத்தனையும் எங்க கிட்ட இருக்குது. நாங்க ஒரு தனி நாடா தான் இருப்போம், நாங்க சொமாலியாவோட சேர போறது இல்லை அப்படின்னு ஒரு 3 டிகேட்ஸ், அதாவது 30 இயர்ஸ் அவங்க சத்தம் போட்டு சொன்னாலும் இதை வந்து எந்த மற்ற சுப்ரீம் பவர்னு சொல்லக்கூடிய சூப்பர் பவர்ல இருக்கக்கூடிய எந்த நாடுகளுமே இன்க்ளூடிங் யுனைடெட் நேஷன்ஸ் அதை ஒரு தனி நாடா அங்கீகரிக்கவே இல்லை. ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தனி நாடு என்று சொல்லி சொமாலிலாண்டை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லி முதல் முறையாக ஒரே ஒரு நாடு தைரியமாக வந்து அங்கீகரித்திருக்கிறது. அது எந்த நாடுன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் நாடு. ஸோ இஸ்ரேல் நாடு வந்து ஏன் இந்த சைன் பண்ணியிருக்கு, இந்த அக்ரிமெண்ட்டுக்கு இது ஒத்து வந்திருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுல இஸ்ரேலுக்கு நிறைய ஆதாயம் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹூத்திஸ்னால அந்த ரெட் சீல வரக்கூடிய எல்லா வியாபார கப்பல்களும் தொடர்ந்து தாக்குதல் செய்யப்பட்டு வந்தது. ஸோ 2 கடலோரத்துல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேசத்தின் வழியாக அவங்களுடைய வியாபார கப்பல்கள் போவதற்கு
ஒரு முக்கியமான ஒரு ஓப்பனிங்கா இருக்கலாம் அப்படிங்கிறது. இது எல்லா நாடுகளும் அநேக நாடுகள் கண்டனம் தெரிவித்திருந்தாலும் ஒருத்தராலையும் இஸ்ரேல் கொண்டு வந்த இந்த முடிவை இன்னும் எதிர்த்து அது இல்லைன்னு சொல்லி ஊர்ஜிதப்படுத்தவே முடியல. அந்த நாடு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 3 முக்கியமான செய்திகள். ஸோ 3 இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே 3 முக்கியமான ஒரு செய்திகள். ஒன்று, இன்னைக்கு வெனிசுலாவுடைய பிரசிடென்ட் மதுரோ அவருடைய வைஃப் 2 பேருமே கடத்தப்பட்டு அவர்கள் அரெஸ்ட் செய்யப்பட்டு அவர்கள் நியூயார்க்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். இதை செய்தது டெல்டா ஃபோர்ஸ், அமெரிக்காவுடைய டெல்டா ஃபோர்ஸ். இரண்டாவதாக, மிக மிக பயங்கரமான கலவரத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது ஈரான். ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது ஈரான். மூன்றாவது, அடுத்த கட்ட நடவடிக்கையாக இனி அமெரிக்கா என்ன செய்ய போகுதுன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனா அதே மாதிரி சொமாலிலாண்ட் அப்படிங்கிற ஒரு நாட்டை அங்கீகரித்திருக்கிறது இஸ்ரேல். ஸோ இதுதான் 3 சம்பவங்கள். அதாவது தைரியமாக அடுத்த நாட்டிற்குள் ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய நாடு ஊடுருவி வருகிறது. ஸோ இட் ஆல் சிம்பலைசஸ் how it would be when some day comes we are under one government, ஒரு வேர்ல்ட் கவர்மெண்ட்னு உருவாகும் போது அன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன சாம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண்டவர் அழகாக ஒரு காரியத்தை செய்து வருகிறார் அவருடைய வருகைக்கு. அதே சமயத்துல ஆண்டவருடைய வருகையும் இருக்கிறது. இந்த உலகமும் அந்தி கிறிஸ்துவுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ போன வாரம் நம்ம பார்த்தோம், ஹனுக்காவை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ ஹனுக்கால இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜஸை நம்ம பார்த்தோம். அதாவது எப்படி இது ஆரம்பமானது அப்படிங்கிறது. திடீரென்று நான் உங்களுக்கு கிரேக்க சாம்ராஜ்யத்தை பற்றி நான் சொன்னேன். கிரேக்க சாம்ராஜ்யத்தில் நடந்த 2 முக்கியமான யுத்தங்களை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஒய் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான பகுதி. மற்றும் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகின்ற சில காரியங்களை வேகமாய் நாம் பார்த்தால், இஸ்ரேல் பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா அது ஒரு 7 பாயிண்ட்டை நம்ம சொல்லலாம். ஏன் இஸ்ரேல் இந்த அளவுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கண்ட்ரியா நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, இட் இஸ் பெக்யூலியர் இன் சாய்ஸ். ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லா ஜனங்களை காட்டிலும் இந்த ஜனம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனமா, செலக்டிவ் அண்ட் எலெக்டிவ். ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை இந்த அளவுக்கு நினைவு கூர்ந்து உண்மையா இருப்பார் என்று சொன்னால், அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் எவ்வளவு உண்மையாக இருப்பார். So if they are blessed and even we are a blessed generation. So அதை எங்க வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க நோட் பண்ணிக்கலாம், அதற்கப்புறம் நீங்க வாசிச்சு பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, எல்லா ஜனத்தை பார்க்கிலும் அவர்கள் எப்படிப்பட்ட ஜனமா? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். சோ ஆண்டவர் ஏன் செலக்ட் பண்ணாரு? செலெக்ஷன் எலெக்ஷன் எல்லாம் அவருடைய சாய்ஸ். ரெண்டாவது, பெக்யூலியர் இன் பிளேஸ். அப்போ இடம், அதாவது மற்ற தேசத்தை காட்டிலும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தனித்து எடுத்துக்கொள்ளப்பட்டு வந்த தேசங்கள். அதாவது யாத்ராகமம் 19:5, யாத்ராகமம் 8:1 சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடைய ஜனம் and they are my treasure. சோ அவர் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க என்னுடைய சொத்து. அப்படி கர்த்தர் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு ஜனமாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த இடத்துல மற்ற ஜனங்களை விட அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். So they are God's peculiar in title. மூணாவது என்னங்க? பெக்யூலியர். இதெல்லாம் இஸ்ரேலுக்கு மட்டும் நான் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், சபைக்கும் அப்படிதான். we are peculiar in choice. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும் பொழுதும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்கு சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். பெக்யூலியர் இன் சாய்ஸ் அண்ட் பெக்யூலியர் இன் பிளேஸ் அண்ட் பெக்யூலியர் இன் டைட்டில் அண்ட் நாட் ஓன்லி தட், இன் பெக்யூலியர் இன் அஃபெக்ஷன். ஸோ அவர் தம்முடைய ஜனங்களை சிநேகிக்கிறார். அப்போ உபாகமம் 33:3 நம்ம வாசிக்கிறோம், அந்த அளவுக்கு அவங்க வேர்தியான்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் நாட் தட் தே ஆர் வேர்தி, அவங்க அதற்கு தகுதியுள்ளவர்கள் அல்ல. தேவன் அவர் நல்லவர், வாக்குரைத்தவர் நல்லவர். அடுத்தது பார்க்கும் பொழுது பெக்யூலியர் இன் பர்பஸ், ஒரு நோக்கத்திற்காக தேவன் அவர்களை படைத்தார், ஒரு ஸ்பெஷல் பீப்புள். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அவர் இந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மோசேயும் ஆரோனும்
கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். இல்ல 19:5 வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் சொந்த சம்பத்தாய் எனக்கு இருப்பீர்கள். ஆண்டவர் இங்க சொல்றது என்ன அப்படின்னா, they are peculiar in purpose and peculiar in relationship. ஆண்டவர் என்னுடைய ஜனமா இருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களை சொந்தம் கொண்டாடுகிறத நம்ம இங்க பார்க்கிறோம். பெக்யூலியர் இன் காவனன்ட், ஆண்டவர் இவர்களோடு கூட உடன்படிக்கை செய்தார். இத ரொம்ப அழகான வசனங்கள்ல நம்ம வாசிக்க முடியும். லூக்கா 1:68 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும், ஆபிரகாமுக்கு இட்ட கட்டளையை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவன் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் செய்வார், உடன்படிக்கையை அவர் நினைத்தருளுவார், சத்ருவின் கைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் அவர்கள் ஊழியம் செய்ய அவர்களுடைய பிதாவாகிய ஆபிரகாம் கிட்ட கட்டளையை நிறைவேற்றுவார். So God keeps us his promise. இப்ப நம்மளும் ஒரு புது வருஷம் வந்திருக்கு, தொடங்கி இருக்கு, எத்தனையோ விதமான ரெசல்யூஷன்ஸை எடுத்திருப்போம் இல்ல. நம்ம நிறைய என்ன செஞ்சிருப்போம், இந்த வருஷத்துல நம்ம ஆண்டவருக்கு இப்படி இருக்கலாம், அப்படி செய்யலாம், இப்படி ஒரு ஊழியத்தை நம்ம செய்யணும். பட் நம்ம எடுக்கிற அந்த காவனன்ட்டுக்கு நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கணும். ஹனுக்கா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, so they are very very special people. இந்த மக்கள் அழிந்து போக வேண்டும் என்று ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திலும் ஒவ்வொரு பொல்லாத மனிதன் எழும்பினான். There was a wicked man in every generation to assimilate, to destroy the Israelites. இவர்களை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போனார்களே தவிர இந்த ஜனத்தை ஒருவரும் தொடவே முடியவே இல்லை. ஆண்டவர் ஒரு கூட்டத்தை பாதுகாத்து வந்தார், முழுமையாக யாருடைய கரங்களிலும் விட்டு கொடுக்கவே இல்லை. அவர்கள் விக்கிர ஆராதனைக்கு தள்ளப்பட்டார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வழியில போனாங்க, ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினாங்க, ஆண்டவர் அவர்களை அடித்தார், ஆண்டவர் அவர்களை தண்டித்தார், சில சமயத்துல சத்துருக்களினுடைய கைகளுக்கும் கொடுத்தார். ஆனால் முழுமையாக மட்டாய் தண்டித்தாரே தவிர அந்த ஜனத்தையோ அந்த தேசத்தையோ அவர் கைவிடவே இல்லை. அந்த land of Israel is never replaced by the church. சபையால் தேவன் அந்த தேசத்தை என்ன செய்யல, அவர் மாற்றவே இல்லை, சப்ஸ்டிடியூட்டா மாற்றவே கிடையாது. சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் வேற, அந்த தேசத்திற்கும் அந்த ஆபிரகாமினுடைய சந்ததியாகிய இஸ்ரவேலர்களுக்கும் அந்த 12 கோத்திரத்தாருக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் வேற. அந்த வாக்கு தத்தங்களை இன்றைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் வேகமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்களும் நானும் சாட்சியாயிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆன்டியோகஸ் எபிஃபானஸை பற்றி நமக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா, சில பழைய காலத்துல இருந்த சில மனிதர்களுடைய வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தா இந்த மனிதனை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறவர்கள் இந்த 3 நபர்கள். ஒன்று நிம்ரோத், 2 ஆன்டியோகஸ் எபிஃபானஸ், 3வது 70வது நூற்றாண்டிலே ஒரு ரோம தலைவனாக இருந்த தீத்துராயன். நிம்ரோத் அப்படின்னு சொல்லும் போது அவன் கர்த்தருக்கு முன்பாக அவன் எப்படி இருந்தானா, அவன் ஒரு பெரிய மைட்டி வாரியராக இருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வரக்கூடிய நாட்களையும் நிம்ரோதுல இருந்து தான் நான் உங்களுக்கு ஆரம்பிக்க போறேன். பட் இன்னைக்கு ஒரு சாராம்சத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆதியாகமம் 10:9 அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பாபேல் கோபுரத்தை கட்டினவன், மிக மிக பெரிய பெரிய பட்டணங்களை கட்டினவன், ஜனங்கள் எல்லாம் சிதறி போகாதபடி நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உயரமான ஒரு கோபுரத்தை கட்டினவன். ஆனா அந்த இடத்துல தேவன் சிதறடித்தார். அந்த இடத்துலதான் பற்பல பாஷைகள் உண்டானது. இவனை பற்றி வருகிற வாரத்துல நம்ம படிக்கலாம். 2வது வந்தவன் தான் இந்த ஆன்டியோகஸ் எபிஃபானஸ்.
இவனுடைய காலகட்டம் எப்பொழுது நிகழ்ந்தது, அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆன்டியோகஸ் எபிஃபானஸ், அதாவது கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து எழும்பிய ஒரு ராஜா அப்படின்னு சொல்லலாம், ஒரு ரூலர். சோ அவன் எப்படி இருந்தான்? ஒரு பொல்லாத ஒரு மனிதனாக இருந்தான், த விக்கெட் மேன். சோ இவனுடைய அழிவு நடந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக வந்த பண்டிகை தான் ஹனுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை. தன்னைத்தானே உயர்த்தி கொண்டான். அவனுடைய பெயர் ஆன்டியோகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய பெயர், எபிஃபானஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் தான் தனக்கு சேர்த்து கொண்டான். காட் மேனிஃபெஸ்ட், அப்படி அல்ல. தேவனாகிய கர்த்தர் நமக்காக, பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தந்தார். So God manifested in flesh. So இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே சொந்தமான சில தகுதிகளை தன்வசம் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக அசுத்தமானதை அவன் தேவ ஆலயத்திலே பலி செலுத்தினான். கர்த்தர் அவனை தண்டித்தார். சோ இதெல்லாம் ஆன்டியோகஸ் எழும்புறதுக்கு முன்பாகவே தானியேல் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி முன் அறிவித்தார். வரக்கூடிய ராஜ்யங்களை பற்றியும் அந்த ராஜ்யங்கள்ல நடக்க போகிற காரியங்களை பற்றியும் நமக்கு அழகாக சொன்னார். சோ இன்னைக்கு அந்த இடைவெளிப்பட்ட காலங்கள், தி இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட், அதிகமாக பல சபைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் இந்த மல்கியா புத்தகத்திற்கும் மத்தேயுக்கும் இடையிலே நடந்த சில காரியங்கள் நமக்கு தெரியாது. பட் ஹவு காட் ப்ரிப்பேர்ட் ஹிஸ் கமிங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த படங்களையும் இவர்களை பற்றி சொல்லப்பட்ட சில வரலாறையும் நம்ம படிச்சு பார்த்தோம்னா, வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவுக்கு இவர்கள் எல்லாம் நிழலாய் இருக்கிறார்கள். சோ எப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லட்டும். வரக்கூடிய நாட்கள் என்னமோ நம்ம அப்படியே ஹாப்பியா ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய நாட்களாக இருக்க போவது அல்ல. இது நிச்சயமாக சபைகளுக்கும் ஒரு நெருக்கமான நாட்களாகத்தான் இருக்கும். தேவன் பட்சமாய் விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்கள் தான் தப்பித்துக் கொள்ளப்படுவார்கள். ஆண்டவர் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேனோ என்று சொன்னது போல விசுவாசம் குறைந்த அளவில் காணப்படாது, விசுவாசமே இல்லை என்று சொல்லித்தான் அர்த்தம். அப்போ இன்னைக்கு நம்ம சில காரியங்களை பார்க்கும் பொழுது 3 காரியங்களை இவர்கள் செய்தார்கள். அது நிம்ரோதா இருக்கட்டும், தீத்துராயனா இருக்கட்டும், ஆன்டியோகஸ் எபிஃபானஸா இருக்கட்டும், தேவனுக்கு விரோதமாய் எழுவினார்கள். they rebelled against God. rebelled against God. இரண்டாவது, தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டார்கள். they exalted themselves. they exalted man. தேவனை உயர்த்த வேண்டிய மனிதர்கள் தங்களை உயர்த்தி கொண்டார்கள். மூன்றாவது, விக்கிரகங்களை வணங்கினார்கள். விக்கிரகங்களை வணங்குவது என்று சொன்னால் விக்கிரகங்களுக்கு பின்பாக மறைந்திருக்கக்கூடிய சாத்தானை வணங்குகிறோம் என்று சொல்லித்தான் அர்த்தம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த வருஷம் நான் சொல்லுவேன், ஆண்டவர் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் சோதித்து பார்க்கக்கூடிய வருடங்களாக கூட இருக்கலாம். இப்ப பாருங்க, see, I always tell the promises are always conditional. So ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நிறைய வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாத மழையும் நம்ம கேட்கும் போது நமக்கு ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்கு. பட் நம்ம இந்த நேரத்திலையும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பகுதியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறாருங்கிறது தெரியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடைப்பட்ட காலங்கள் எவ்வளவு? 400 வருஷங்கள். பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம் என்னது? மல்கியாவினுடைய கடைசி புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். அது ஆசீர்வாதமான வார்த்தையா சாபமான வார்த்தையான்னு பாருங்க. நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் எடுத்திருக்கும் திருப்புவான். அப்ப பாருங்க, இது ஒரு ஆசீர்வாதமான வசனமா இல்ல தண்டிக்கிற ஒரு வசனமா? ஒரு பெரிய வரலாறு முடிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரியே முடியும் போது நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமா, அது சொன்னாதான் நமக்கு ஹாப்பியா இருக்கும். ஆனா பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டினுடைய முடிவு வசனம் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வசனம், ஒரு சாபம் நிறைந்த வசனமா, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பேசக்கூடிய வசனமா இருக்கு. இது க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இதுக்கு பிபிடிக்கு அப்புறம் வரலாம். இப்போ சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் முடிக்கும் போது இவங்க தான் பாபிலோன் தேசத்திலிருந்து திரும்பி வந்துட்டாங்க, தேவாலயத்தை கட்டுறாங்க. ஆனாலும் மல்கியாவினுடைய காலத்துல கடைசி வசனம் சொல்லுது,
நான் கடைசி வந்து சங்காரம் பண்ணாதபடிக்கு, நியாய தீர்ப்பு கொண்டு வராதபடிக்கு அப்படின்லாம் சொல்லப்படுகிறதே. யூதர்கள் என்ன செய்வாங்களாம், ஐயோ நம்ம படிக்கும்போது கடைசி வசனம் இப்படி வந்துருச்சு. நம்மளே பாருங்க, சில சமயம் ஒரு வசனத்தை எடுக்கிறது, நமக்கு ஆதரவா நம்ம நினைச்ச வசனம் வரலன்னு என்ன செய்யறது, இன்னொரு தடவை பைபிளை மூடிட்டு என்ன செய்யலாம், இன்னொரு தடவை திறந்து பார்க்கலாம். இப்ப என்ன வந்திருக்கு, நமக்கு பிடிச்ச மாதிரி, நம்ம நினைச்ச மாதிரி ஒரு வசனம் வந்திருக்கு. இந்த வசனத்தை தான் ஆண்டவர் எனக்காக தந்தார். ஆனா முதல்ல தந்த வசனத்தை என்ன செஞ்சோம், அது எதேர்ச்சியா வந்துருச்சு, பை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிடும். அப்ப அதே மாதிரிதான் யூதர்கள் என்ன செய்வாங்களாம், இந்த 6வது வசனத்தை படிச்சுட்டு அதோட க்ளோஸ் பண்ண மாட்டாங்களாம், 5வது வசனத்தை படிப்பாங்களாம். 5வது வசனத்தை பாருங்க, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். சோ எலியா தீர்க்கதரிசி நமக்காக வராரு அப்படிங்கறதோட தான் என்ன எப்படி செஞ்சுக்குவாங்களாம், இந்த அவங்களுடைய புஸ்தகங்களை வாசிச்சு முடிப்பாங்களாம். நம்ம அப்படி இருக்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் வந்து இந்த இடத்துல கடைசி வசனமே ஒரு வார்னிங் வேர்ஸ்ல தான் ஓல்ட் டெஸ்டமெண்டே முடியுது. அப்ப ஆண்டவர் வந்து பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பாரா இல்லையா? கிருபை நிறைந்தவர், நல்லவர், பாவங்களை மன்னிப்பவர், என்னைக்குங்கிறது எத்தனை நாளைக்குங்கிறது இனிதான் தெரியும் இல்லையா? அப்போ இன்னைக்கு பல கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு இந்த இடைப்பட்ட காலம், அதாவது மல்கியாவினுடைய த லாஸ்ட் புக்குக்கும் த ஃபர்ஸ்ட் புக்குக்கும் இடைப்பட்ட காலங்கள் அங்க என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. அதாவது இதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் நாடு அந்த காலகட்டங்கள்ல எப்படி இருந்தது அதுதான் ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இந்த உலகம் முழுவதையும் இருக்கக்கூடிய அனைத்து தேசங்கள், உலகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இஸ்ரவேலை மையப்படுத்தி தான். இஸ்ரேல் இஸ் த சென்டர் ஆஃப் த வேர்ல்ட். அண்ட் அதுக்காகத்தான் இப்ப வந்து சமைக்கிறோன்னு வைங்க, இப்போ ஒரு பிரியாணி செய்யறோம் அப்படின்னா எடுத்தோடனே பிரியாணி வந்துருமா? யூ ஹாவ் டு மேக் லாட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ். இல்ல என்ன செய்யணும், ஒருத்தர் வந்து அதுக்கு தேவையான வெங்காயத்தெல்லாம் ரெடி பண்ணணும், ஒருத்தர் வந்து அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு, அடுத்தது வந்து இப்படி ஒவ்வொரு ஐட்டமா என்ன செய்யணும், ரெடி பண்ணணும். அண்ட் தென் யூ மிக்ஸ் இட் அப் எவ்ரிதிங், அதை ப்ரிப்பேர் பண்ணணும். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய அடுத்த திட்டத்திற்கு வெனிசுலாவை ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு, ஓகேவா? அப்புறம் அடுத்தது லிபியாவை ரெடி பண்றாரு, ஈரான்ல சில காரியங்களை அனுமதிச்சிருக்கிறார். இதெல்லாம் என்ன அப்படின்னா காட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ். இதெல்லாம் வந்து இன்னைக்கு சபை நல்லா கண்ணை திறந்து பார்க்கணும். ஆண்டவருடைய வருகைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்த பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் கர்த்தர் ஒரு நாள் மிக்ஸ் பண்ணி கொண்டு வருவார். அன்னைக்கு வந்து ஐயோ நீங்க இப்படி வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சேன்னு நம்ம சொல்லி ஏமாந்து போயிடக்கூடாது. வேகமா நான் உங்களுக்கு இந்த ஹிஸ்டரியை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நமக்கு தெரிய வேண்டிய பகுதி என்ன அப்படின்னா 539 to 400 BC. அப்ப இந்த காலகட்டங்கள்ல பார்க்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கும்போது ஏராளமான ஹீரோக்களும் ஏராளமான வில்லன்களும் இருக்காங்களா இல்லையா? பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ பேரை சொல்லுங்களேன். தாவீது. தாவீது ஒரு ஹீரோ. வில்லன் பேரை சொல்லணும்னா கோலியாத் சொல்லலாம், ஆமான் சொல்லலாம் இல்லையா? அப்படி ஏராளமான ஹீரோக்களும் வில்லன்களும் இருக்கிறாங்க. ஹீரோ என்ன செய்வாரு? ஹீரோ என்ன செய்வாரு? ஜனங்களை பாதுகாப்பாரு, ஜெயிப்பாரு. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஈவலுக்கு, பொல்லாததுக்கு எதிர்த்து என்ன செய்வாரு? ஃபைட் பண்ணுவாரு. ஆனா அதுவே வில்லன் என்ன செய்வான்? ஜனங்களை கொலை செய்வான். அவனுடைய தீய எண்ணங்களை எப்படியாவது கொண்டு வரணும்னு நினைப்பான். அதாவது ஆமான் எப்படி செய்தானோ அந்த மாதிரி. அதாவது எப்படி பலர் இருந்தாங்க. அடால்ஃப் ஹிட்லர் எடுத்துக்கிட்டா, அடால்ஃப் ஹிட்லர் என்ன செய்தான்? அப்போ 6 மில்லியன் யூதர்களை வந்து அவன் கொலை செய்தான். அப்போ இப்படி சில நல்லவர்களும் இருக்கிறாங்க, சில கெட்டவர்களும் இருக்கிறாங்க. நம்மளுடைய பார்வையில வந்து சில கவர்மெண்ட்ட அடாடாடா அந்த கவர்மெண்ட்டை பாரு எவ்வளவு சலுகைகள் கொடுக்குது, நல்ல கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டை பாரு இது ஒரு பொல்லாத கவர்மெண்டா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில எல்லா ஹியூமன் கவர்மெண்ட்டையும் மிருகமாத்தான் பார்க்கிறார். ஆண்டவர் தானியலுக்கு தரிசனத்தை கொடுக்கும் பொழுதும் சரி, அவர் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மிருகத்தோடு தான் என்ன செஞ்சாரு? ஒப்பிட்டு காண்பித்தார். சோ மனுஷனிடத்துல வந்து நீதியோ நியாயமோ எதுவுமே கிடையாது. சோ இந்த இடைப்பட்ட காலத்தை பாத்தீங்கன்னா, இந்த மத்தேயுக்கும் இந்த மல்லியாவுக்கும் இடைப்பட்ட இந்த காலத்தை வந்து அப்போ கிருப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ கிருப்பா, இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட். அதாவது 1611 அந்த வருஷம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன்.
அது எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த அப்போகிரிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தள்ளுபடி ஆகமத்துல இருக்கக்கூடிய ஒரு 14 புஸ்தகம் வேதாகமத்திலோட இணைந்துதான் இருந்தது. இது கூட இணைந்துதான் இருந்தது. ஆனா அதற்கு பிறகு அதாவது கெனானிசிட்டி, அதாவது அதோடைய ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணுவாங்க. ஒரு வேதாகமத்துல இத்தனை கடிதங்கள் ஆட் ஆயிருக்குது, இத்தனை புத்தகங்கள் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அது எந்த அளவுக்கு அதோடைய உண்மை தன்மையை அவர்கள் பார்த்த பிறகுதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆவியானவர் அனுமதித்து சில புஸ்தகங்கள் இதிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சில புஸ்தகங்கள் பார்க்கும் பொழுது சிலர் சொல்றாங்க அது இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலையும் இந்த கிறிஸ்டியானிட்டி உருவான ஆரம்ப காலகட்டங்களையும் அது புழக்கத்துல தான் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சிலர் சொல்றாங்க. ஆனா அதற்கு பிறகு அந்த ப்ராட்டஸ்டன்ட் பீரியட் அவங்கள இல்ல அதுல சொல்லப்பட்டிருக்கிற சில வரைபடங்கள், சில ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ், அதுல எல்லாம் சில எரர்ஸ் இருக்கு. அதனால அது என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா ரோமன் கேத்தலிக் சபை என்ன செஞ்சது அப்படின்னா 1546ல த கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த அப்போகிரிப்பாவை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்படிதான் இந்த ரோம கத்தோலிக்க வேதாகமத்துல சில புஸ்தகங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறத பார்த்திருக்கலாம். 14 புக்ஸ் இன்டகிரேட். உதாரணமாக தானியலுடைய எக்ஸ்டென்ஷன், அதாவது அடிஷன்ஸ் டு டேனியல், தானியல் புஸ்தகத்துல இன்னுமே சில பக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அதுக்கு முழுக்க முழுக்க என்ன பேர் அப்படின்னா த செகண்ட் கேனன், இல்லைன்னா டியூட்ரோ கெனானிக்கல் புக்ஸ் அர்த்தம். அதாவது மல்கியாக்கு பிறகு இத்தனை புஸ்தகங்கள் என்ன ஆயிருந்தது, ஆட் ஆயிருந்தது. அதுல ஆட் ஆயிருந்தது. அதுல நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்னென்ன புஸ்தகங்கள் அப்படின்னா 1, 2 எஸ்த்ரா, தோபித், ஜூடித், எஸ்தர் ராஜாத்தினுடைய புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய சில எக்ஸ்ட்ரா வெர்ஷன்ஸ், சாலமன் ஞானியுடைய பக்கங்கள், விஸ்டம் ஆஃப் சாலமன், எக்லாஸ்டிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புஸ்தகம், பரூக், எபிசல் ஆஃப் ஜெரமையா, சாங்ஸ் ஆஃப் 3 சில்ட்ரன், ஐடல் பேல் அண்ட் த டிராகன், பிரேயர் ஆஃப் அந்த 1 and 2 மெக்காபீஸ், இப்படி நிறைய பேர்த்துடைய புஸ்தகங்கள் இதுல ஆட் ஆயிருக்கு. இதுல ஒரு சில புஸ்தகங்களின் வழியாக இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத அந்த வரலாறுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே போல வரலாற்று ஆசிரியராகிய ஜோசபஸும் இந்த காரியத்தை அவரும் எழுதி வச்சிருக்கிறார். எப்படி தெரியும், இந்த புஸ்தகத்துக்கும் இந்த புஸ்தகத்துக்கும் நடுவுல வெறும் எம்டி ஷீட் தான் இருக்கு. ஆனா எத்தனை வருஷம் இருக்கு, 400 வருஷம் இருக்கு. அப்ப இந்த 400 வருஷத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? சோ வரலாற்று பக்கங்கள் இதுக்கு முன்பாக இணைக்கப்பட்ட இந்த மக்காபியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1 மற்றும் 2 மக்காபியர்கள் புஸ்தகத்திலிருந்து தான் இந்த ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரேக் இந்த ராஜாவை பற்றி, இந்த சீரிய ராஜாவை பற்றி எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. இப்போ உங்ககிட்ட தான் நான் சில கேள்விகளை நான் கேட்க போறேன். சோ 539 BC ஒன்னு நமக்கு தெரியும், ஒரு 10 கோத்திரங்கள் இருந்தாங்க. அந்த 10 கோத்திரத்தை யாரு பிடிச்சிட்டு போனா, அசீரியர்கள் பிடிச்சிட்டு போனாங்க. அசீரியர்களுடைய தலைநகரம் என்ன? அசீரியர்களுடைய தலைநகரம் அது வடக்கு ராஜ்யத்தினுடைய தலைநகரம் சமாரியா. அசீரியர்களுக்கு தலைநகரமாக இருந்த நகரம் எது? அந்த ஊருக்கு கூட யோனா போனாரு, நினிவே. நினிவே தான் அன்னைக்கு இருந்த அந்த அசீரியர்களுடைய தலைநகரம். சரியா? அப்ப பாருங்க, ஆண்டவர் நினிவேக்கு அனுப்பினார். இப்போ இந்த ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்றேன். இன்னைக்கு மார்னிங் இந்த பிரேயர்ல நான் ஷேர் பண்ண நான் உங்களுக்கு சொல்றேன். யோனாவை ஆண்டவர் எந்த ஊருக்கு அனுப்புறாரு? நினிவேக்கு போன்னு சொன்னாரு. ஆனா இவர் எந்த ஊருக்கு போனாரு? அவர் தர்ஷீசுக்கு தான் போவாருங்கிறது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? அப்ப பாருங்க, இவர் தர்ஷீசுக்கு போறாரு, நினிவேக்கு போகாம. அங்க போறாரு, கடல் கொந்தளிக்குது. கடைசியில கண்டுபிடிக்கிறாங்க இந்த கடல் இந்த கொந்தளிப்பு நிக்கணும்னா இதுல ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேரு யோனா. அவனே சொல்லிட்டான், என்னை தூக்கி என்ன செஞ்சிருங்க, என்னை கடல்ல தூக்கி போட்டுருங்க. அப்போ கடல்ல தூக்கி போடும்போது அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் அதை எடுத்தா வாசிங்க. கர்த்தர் அந்த இடத்துல அவனை விழுங்கும்படியாக கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை. அது இல்ல
யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாராம். அப்போ இட் இஸ் ஆல் காட்ஸ் பிளான். ஒருவேளை இந்த சிஸ்டம்ல இருக்கிறவங்க நான் கேட்கறத இருந்ததுன்னா, தாகோன் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்துடைய அந்த சிலை அந்த பிக்சர் கிடைச்சதுன்னா டிஸ்பிளே கொடுங்க. நினிவே நகரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிறைய தெய்வங்கள் உண்டு. இஸ்தார் அப்படிங்கிறது அவங்க தெய்வம், தாகோன், பால் அப்படிங்கறதெல்லாம் இவங்களுடைய தெய்வங்கள். இதுல ஒரு முக்கியமான ஒரு தெய்வம் வரும். அந்த படத்தை நீங்க பாருங்க, டேகன், DAGON, அதோடைய பிக்சர் கிடைச்சதுன்னா இங்க டிஸ்பிளே கொடுங்க. இந்த கடவுள் தான் நினிவே பட்டணம் அசீரியாவினுடைய மிக முக்கியமான தெய்வமா. So among all the other gods, the most important and the prominent god எதுங்க? தாகோன். உங்களுக்கு தாகோன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? உடன்படிக்கை பெட்டி முன்னாடி இருக்கும்போது தாகோன் விழுந்து குப்புற விழுந்து அதோடைய சிலை உடைஞ்சது இல்லையா? எத்தனை தடவை அந்த சிலையை நிக்க வச்சாலும் அந்த சிலை தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துட்டு இருந்தது. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அவங்களுக்கு ஒரு செய்தி வரணும் அப்படின்னு சொன்னா இந்த தாகோன் வழியாதான் அந்த தேசத்துக்கு செய்தி வருமா. இப்ப இது மாதிரி வேற இன்னொரு சிலை கூட இருக்கும். இன்னொரு சிலை பாத்தீங்கன்னா தலையிலேயே அதோடைய அதாவது இந்த தலை கூட இந்த இமேஜ் கூட அந்த இமேஜ் கூட நீங்க போடலாம். இதை பாத்தீங்களா? இப்ப இந்த இமேஜ் என்ன மாதிரி இருந்தது? மனிதன் பாதி மீன் பாதி, மெர்மெய்ட் மாதிரி. அப்ப பாதி என்னது? ஃபிஷ். ஃபிஷ் தான் அவங்களோட காடு. ஃபிஷ் தான் அவங்களுடைய காடு. இப்ப நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சு நிறைய சிலைகளை அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பழைய ஸ்டாச்சூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த தலையில ஆரம்பிச்சு இது வரைக்கும் இது மேல இருந்தே என்ன வரும், சிலதுக்கு இந்த மீனுடைய உடம்பு வரும். நம்ம யோசிப்போம்ல, எப்படிடா யோனா சொன்ன உடனே தலையில இருந்து சாதாரண ஆளு வரைக்கும் மனம் திரும்பினா? யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? யோனா அழிக்கும்படியா சந்தோஷமா வந்தார். எப்பா இவங்கிட்ட இவன் நம்மளை எந்த அளவுக்கு துன்புறுத்தினா அந்த அளவுக்கு இவன் மேல ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுதுங்கிறதுல வந்தாரு. ஆனா அந்த ஜனங்க யோனாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்களா இல்லையா? எல்லாருமே ரெட்டு உடுத்துனாங்க. அந்த ஊரே என்ன செஞ்சது? மனம் திரும்பிச்சு. அந்த ஊரே மனம் திரும்பிச்சு. ஆனா பாருங்க, இதுதான் அவங்களுடைய தெய்வம், இதுதான் அவர்களுடைய தெய்வம். இதெல்லாம் எழுதப்படல. ஒருவேளை அவங்களுடைய கடவுள் ஃபிஷ் காடு தான் நினிவேவுனுடைய தெய்வமா. அப்ப யோனா போய் அந்த ஊர்ல எப்படி லேண்ட் ஆனாரு? ஆண்டவர் கீழே மீனை ரெடியா வச்சிருந்தாரு. எப்பா இவனுக்கு எப்படி ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வரணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்போ இவ்வளோ பெரிய மகா பெரிய மீன் அங்க இருக்கக்கூடிய கொஞ்ச ஜனத்துக்கு முன்பாக கூட அங்க இருக்கக்கூடிய சில மீனவர்கள் இருந்திருப்பாங்க, சில பெரிய பெரிய ஆட்கள் இருந்திருப்பாங்க, கடலோரத்துல இருந்தவங்க இருந்திருப்பாங்க. அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி இந்த மீன் வந்திருக்கும். அந்த மீன் என்ன செஞ்சிருக்கும்? யோனாவை கக்கி வாந்தி எடுத்திருக்கும். அப்ப யோனாவை எப்படி பார்த்திருப்பாங்க? ஓ, there is always something, a reason behind everything that God does. Hallelujah. ஆண்டவருடைய மகா பெரிய திட்டத்துக்கு பின்பாக நிச்சயமாக அவருடைய மகா பெரிய ஞானமும் அவருடைய கிராண்ட் பிளானும் இருக்கு. ஹல்லேலூயா. சோ யோனாவை கடல்ல விழுக போறதும் தெரியும், அந்த மீன் வயிற்றுக்குள்ள அவன் போவாங்கிறதும் தெரியும். அதை தாண்டி ஆண்டவருக்கு தெரியும், இந்த மீன் அல்ல உன்னுடைய தெய்வம், சர்வத்துக்கும் ஆண்டவர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்பது அவருக்கு தெரியும். இந்த ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு நேராக அவனுக்கு ஒரு புத்தி புகட்டி நடத்தி இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. So what a great God இல்ல. இப்ப பல இதெல்லாம் உண்டு. அப்ப ஒருவேளை மீன் வயிற்றிலிருந்து இவன் வந்தான் அப்படின்னு சொன்னா இவனை ஒரு கடவுளாவே பார்த்து அவங்க பயந்துருப்பாங்க. சரி, இந்த இடத்திற்கு நம்ம வேகமாய் வரலாம். பாருங்க, அப்படி ஒரு சாம்ராஜ்யம் அசீரியர்கள் கைக்கு போச்சு. நினிவேக்கும் கர்த்தர் கொஞ்சம் 100 வருஷத்தை கொடுத்தார். அதற்கப்புறம் அதுவும் அழிஞ்சு போச்சு. அதற்கப்புறம் வந்த சாம்ராஜ்யம் தான் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம வேகமா ஒரு சில காரியங்களை நம்ம ஃபாஸ்டா நம்ம பார்க்க போறோம். அதாவது யூதர்கள் இந்த பாபிலோன் தேசத்திலிருந்து நாடு திரும்பினாங்க. யாருடைய தலைமையில திரும்பினாங்க?
கோரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெர்ஷிய நாட்டு மன்னனுடைய தலைமையில என்ன செஞ்சாங்க, நாடு திரும்ப. இதெல்லாம் நீங்க மறக்க கூடாது, இதெல்லாம் மறக்கவே கூடாது. ஸோ சைரஸ் த கிரேட்லாம் நம்ம படிக்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்துடுறோம். வந்து 537 BC அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் படை உள்ள வருது, ஃபர்ஸ்ட் கூட்டம் உள்ள வராங்க. யார் அதுக்கு ஹெட்டா இருந்தாங்கன்னு தெரியுமா? பாபிலோன் தேசத்திலிருந்து இப்போ இஸ்ரேல் எருசலேம் திரும்புறாங்க. ஒரு கூட்டம் பாபிலோன் தேசத்திலிருந்து சிறையிருப்பு முடிச்சு வர்றாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸைல் பீரியட் யாருடைய தலைமையில நடந்தது? அவங்களுக்குள்ள யாரு ஹெட்ஷிப் எடுத்து அவங்களை நடத்திட்டு போனா? ஜெருபாபேல். யாருங்க? ஜெருபாபேல். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பை எருசலேமுக்கு கூட்டிட்டு வந்தார். அந்த சமயத்துல அவர் சிட்டியுடைய கவர்னரா இருந்தார். நான் சொல்ற வசனங்களை எல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. எஸ்ரா 2:2, நெகேமியா 7:7, 12:1. எஸ்ரா 2:2, நெகேமியா 7:7, 12:1. அதே சமயத்துல ஆண்டவர் அந்த நாட்கள்ல ஆகாய் சகரியாங்கிற தீர்க்கதரிசியும் கர்த்தர் எழுப்பினார். அப்போ இந்த முதல் முறை வரும்போது 49,897 பைபிள் பாருங்க எவ்வளவு அழகா நம்பரோட ரெக்கார்ட் பண்ணிருக்கு. எத்தனை பேர் ரிட்டர்ன் வந்தாங்களா? 49,897. So 49,897 members they returned during their first trip under the leadership of Zerubbabel. அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, இடிந்து போன தேவ ஆலயத்தை அவங்க எடுத்து கட்டுனாங்க. அப்படி கர்த்தர் என்ன செய்தார்னா, அந்த முதல் முறையாக அந்த சிறையிருப்பின் காலத்திலிருந்து தேவன் திருப்பி கொண்டு வந்தார். இதை நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் பலிபீடத்தை கட்டினாங்க, தேவாலயத்தை கட்டினாங்க. அதை நம்ம எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். அந்த சமயத்துல சில சமாரியர்கள் எழும்பி வந்து அந்த சமயத்துல பெர்ஷியா நாட்டு ராஜா அர்த்தசஷ்டாக்ஸ் அவருக்கு ஒரு மொட்டை கடிதாசி எழுதுறாங்க, ஒரு பெட்டிஷன் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க, இந்த ஜனங்கள் பாருங்க, அவங்க இங்க வந்து இவங்க பாட்டுக்கு இவங்க இஷ்டத்துக்கு இவங்களுக்கு தேவாலயத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்ன உடனே தேவாலயம் கட்டுற அந்த கட்டுமான பணி அப்படியே நிறுத்தப்பட்டது. The construction was stopped. அப்படி அவங்க கொஞ்ச காலம் நிறுத்தப்பட்டு அதற்கப்புறம் மறுபடியுமாக 16 வருஷங்கள் கழிச்சு என்ன செஞ்சது, மறுபடியுமாக தேவாலயத்தை எடுத்து கட்டுனாங்களாம். அது நம்ம 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சோ தேவாலயம் இப்படி கட்டி முடிந்தது 520 BC. அந்த சமயத்துல ஆகாய் சகரியாவை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்னா, இந்த யூத ஜனங்களை பலப்படுத்தி மறுபடியுமாக இந்த பில்டிங் ப்ராஜெக்ட் எடுத்து கட்டுறதுக்கு ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்தினார், வார்த்தைகளை கொடுத்தினார். அப்போ யாரை பயன்படுத்தினாரு? ஆகாய் மற்றும் சகரியா. இப்ப நம்மளும் சோர்ந்து போகும்போதெல்லாம் கர்த்தர் தேவாலயத்தில் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மள என்ன செய்யறாரு, நம்மளை பலப்படுத்துறார். அந்த சமயத்துலதான் தரியு 1 அவர் என்ன செய்யறாரு, மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு மறுபடியும் ஒரு பெர்மிஷன் கொடுத்தாரு. அவங்க டெம்பிளை கட்டி முடிச்சாங்க 515 BC. 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சோ இடைவெளியான இத்தனை ஆண்டு காலங்களுக்கு பிறகு மறுபடியும் என்ன செஞ்சாங்க, அவங்க எடுத்து கட்டினாங்க. இந்த காலகட்டத்தை தான் 2வது தேவாலயத்தின் காலம், த செகண்ட் டெம்பிள் பீரியடுன்னு நம்ம இதைத்தான் சொல்றோம். 486 BCல என்ன நடக்குது அப்படின்னா, அகாஸ்வேரு ராஜா பெர்ஷியாவினுடைய ராஜ்யத்துக்கு ராஜாவா உயர்த்தப்படுறார். அவருக்கு மணவாட்டியா ராணியா வந்தவங்க தான் யாரு? எஸ்தர் ராஜாத்தி. அப்போ முதல் கட்டத்துக்கும் அடுத்த கட்டத்துக்கும் இடையிலே நடந்த சில குறிப்புகள் தான் எஸ்தர் ராஜாத்தியினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல குறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் ரிட்டர்னுக்கு நடுவுல நடந்ததுதான் இதெல்லாமே. சோ அந்த சமயத்துலதான் ஒரு ஆமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொல்லாத ஆபீசர் இருந்தான், எல்லாத்தையும் அழிக்க நினைச்சான். ஆனா கடைசியில அவனே அழிந்து போனான். இது எல்லாமே அந்த சமயத்துல இருந்தது. அதை தொடர்ந்து வந்ததுதான் அந்த பண்டிகை 474 BCல நடந்த இந்த பண்டிகை. அதற்கப்புறம் 457 எஸ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய தலைமையில 2வது கட்டமாக ஜனங்கள் என்ன செய்யறாங்க, மறுபடியும் உள்ள வந்தாங்க. உள்ள வந்து பார்த்தா அவருக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆசாரியர்களா இருக்கட்டும், லேவியர்களா இருக்கட்டும், இஸ்ரவேலர்களா இருக்கட்டும், எல்லாம் அந்நிய கலாச்சாரத்திற்குள்ள கலந்து போயிட்டாங்க.
பார்த்தா புறஜாதியாருடைய பெண்களை எடுத்து பெண் கொண்டு திருமணம் செய்து அவங்களுடைய கலாச்சாரத்திற்கு அப்படி இருந்தவங்களை சீர்திருத்தி கர்த்தருடைய சட்ட திட்டங்களுக்கும் நியாய பிரமாணத்துக்கு நேரா திருப்பின மிகப்பெரிய பங்கு யாருக்கு அப்படின்னு சொன்னா எஸ்ராவுக்கு தான். இன்னைக்கும் சபைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், வசனத்துக்கு சபைகள் திரும்பவே ஆக வேண்டும். அப்ப அதே மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்தாங்க. மறுபடி என்ன செஞ்சாங்க, எல்லாருக்கும் புத்திமதிகளை சொன்னாரு. கிட்டத்தட்ட 90 நாட்கள்ல ஒரு பெரிய மாற்றமே வந்தது அந்த ஒரு மனிதனின் நிமித்தம். எஸ்ராவினுடைய ஒரு மனிதனுடைய முயற்சியினால 90 நாட்கள்ல புறஜாதியார்ல இருந்து சிலை வழிபாடுகள்ல இருந்த அவர்களுடைய மனைவிமார்களை அனுப்புனாங்க. so many marriages, all the marriages were dissolved. மறுபடியுமாக பரிசுத்தத்துக்கு நேராக அந்த ஜனங்களை என்ன பண்ணாரு, மறுபடியுமாக நடத்தினார். 445 BC-ல மூன்றாவது கட்டமாக எழும்பியவர் தான் இந்த நெகேமியா. இந்த நெகேமியாவினுடைய காலகட்டங்கள்ல மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, இத்தனை எதிர்ப்புக்கு நடுவுல 52 நாட்கள்ல அலங்கத்தை கட்டி முடிச்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட். சோ 3 கல்லுல ஆரம்பிச்சது கடைசியாக அத்தனை ஜனங்களும் கூட்டு சேர்ந்து அந்த தேவாலயத்தை கட்டி ஆண்டோர் பட்சமாய் திரும்பி பலிபீடங்களை கட்டி பலி செலுத்தி அலங்கமும் கட்டப்பட்டது. சோ அதனால நினைக்க வேண்டாம் நம்ம ஒரு ஆளு ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம். கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை செய்வார். அதே போலதான் 8-10 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது எருசலேமுக்கு ஜனங்கள் வந்து கூடுனாங்க. மறுபடியும் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்தாங்க. மறுபடியும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு பணி திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் அந்த வேலையை கொடுக்கப்பட்டது. லேவியர்கள் அவர்களுடைய வேலைகளை அவர்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த எருசலேமை 12 ஆண்டு காலங்கள் கவர்னராய் இருந்து நெகேமியா அதை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதற்கு பிறகு அவர் எருசலேம்ல இருந்து நெகேமியா சூசான் அரண்மனைக்கு போனார். அது எப்ப அப்படின்னா 432 BC-க்கு அவர் போனார். சூசான் அரண்மனைக்கு யாரை பார்க்க போனார் அப்படின்னா அர்த்தசஷ்டா அவரை பார்க்க போகும் பொழுது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுங்கிறது அப்ப தனி நாடு கிடையாது. இந்த புஸ்தகங்கள்லாம் எழுதப்படும் போது பெர்ஷியா சாம்ராஜ்யம் தான் அன்னைக்கு ஆட்சியில இருந்தது. அப்ப என்ன செய்யறாருன்னா, அந்த ராஜாவை சந்திக்கிறதுக்காக சூசான் அரண்மனைக்கு போயிட்டு 13வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். என்னெல்லாம் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்ததுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 420 BC-க்கு நாடு திரும்புறார். அவர் ஊருக்கு திரும்பி வரார். எருசலேமுக்கு திரும்பி வரும்போது பார்த்தா இஸ்ரவேல் மறுபடியுமாக பாவத்தில் விழுந்து கிடந்தது. அப்புறம் திரும்பவும் என்ன செய்யறாரு, ஆராதனையை மறுபடியும் ரிஃபர்மேஷனுக்கு கொண்டு வரார். ஜனங்களை மறுபடியும் கர்த்தர் பட்சமாய் திருப்பும்படியாக மறுபடியும் ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்நிய ஜனத்தினுடைய அந்த திருமணங்கள் மறுபடியும் முறிக்கப்படணும். நம்ம வேர் பிரித்த மக்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்படி ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கென்றுன்னு சொல்லி ஒரு பெக்யூலியர் பீப்புள், பெக்யூலியர் பிளேஸ், பெக்யூலியர் அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பெக்யூலியர் பர்பஸுக்காக இந்த ஜனத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவ்வப்போது இந்த ஜனங்கள் மற்ற ஜனங்களை பார்த்து பாவத்துல விழும்போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எழுப்பி, தன்னுடைய மனிதர்களை எழுப்பி கர்த்தர் தன்னுடைய பட்சமாக திருப்பிக் கொண்டார். ஆனாலும் பழைய ஏற்பாட்டினுடைய ஃபைனல் மெசேஜ் எங்க இருந்து வந்தது அப்படின்னா, மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து தான் வந்தது. இந்த புஸ்தகம் எப்ப எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னா, சூசான் அரண்மனையிலிருந்து நெகேமியா திரும்பி வந்த பிறகு, இல்லைன்னா எருசலேமுக்கு அவர் 2வது முறை அவர் விசிட் பண்ண போன காலகட்டங்கள்ல மல்கியா புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த மல்கியா புஸ்தகத்தை பாத்தீங்கன்னா 55 வசனங்கள் இருக்கிறது. அதுல 47 வசனங்கள் டைரக்டா கர்த்தரிடத்திலே இருந்து வந்த வார்த்தைகள். அது ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு புஸ்தகம் இந்த மல்கியாவின் புஸ்தகம். ஆண்டவரே தன்னுடைய இருதயத்தின் குமுறல பேசுறார், இருதயத்தை திறந்து அந்த ஜனங்களோடு பேசுறார். அதனால 47 வார்த்தைகளும் யாருடைய டைரக்ட் வார்த்தைகள் தான், ஆண்டவருடைய வார்த்தைகள் தான். சோ அந்த இடத்துல பண்ணும்பொழுது கடைசியா முடிக்கும் பொழுதும் இவ்வளவு நடந்தாலும் இஸ்ரேல் தேசத்தின் மீது ஆண்டவருக்கு ஒரு அளவு கடந்த ஒரு அன்பு இருக்கு. தட் இஸ் an unconditional love for the people அப்படிங்கறத தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அதை உரைத்தார். ஹல்லேலூயா. So God is so good. God is so good. அதனாலதான் அந்த மல்கியாவின் புஸ்தகம் முடியும் போது, 4வது அதிகாரம் முடியும் போது, இந்த ஜனங்கள் மறுபடியும் பாவத்தில் விழுந்து கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி அந்த கடைசி வசனம் வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நியாய தீர்ப்பு உண்டு.
அப்படின்னு சொல்லிதான் அந்த புஸ்தகம் முடிவடைகிறது. அதனாலதான் இந்த அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த புதுசா நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது யோவான் ஸ்நானகனை கர்த்தர் எழுப்புறார். வாசிங்க மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். 400 வருஷம் இடைவெளி காலமாய் இருந்தாலும் மல்கியாவினுடைய கடைசி வசனத்திற்கும் யோவான் ஸ்நானகனை கொண்டு கர்த்தர் பேசிய முதல் வார்த்தைக்கும் நெருங்கிய தொடர்ச்சி உண்டு. இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது டோட்டலாவே ஒரு புது உலகத்துக்கு வந்தது போல இங்க இருக்கிறது எல்லாமே புதுசான சில விஷயங்களை தான் நம்ம இங்க பாக்குறோம். புது விதமான ஐடியாஸை பாக்குறோம். பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஜெப ஆலயங்கள், அப்புறம் திடீர்னு பார்த்தா ரோமன் சோல்ஜர்ஸ் நடந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மல்கியா புஸ்தகம் முடியும் போது யாருடைய சாம்ராஜ்யம் இருந்தது? பெர்ஷியர்களுடைய சாம்ராஜ்யம் தான் நடக்குது. பெர்ஷியர்கள் தான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா புதிய ஏற்பாடு ஓப்பனிங்ல நம்ம இங்க பார்க்கும்போது யார், எந்த ராணுவம் இருக்கு? ரோமர்களுடைய ராணுவங்கள் இருக்குது. எல்லாமே புதுசா இருக்கு. சினகாகுன்னு சொல்றாங்க, சனகரிப் சங்கோன்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய பரிசேயர், சதுசேயர், இப்படி பலவிதமான வார்த்தைகளை, பழைய ஏற்பாட்டுல இல்லாத புதிய புதிய வார்த்தைகள்லாம் இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் 4 காஸ்பல்ஸ்லயே நம்ம இதை பார்க்க முடியுது. அப்போ அன்னைக்கு மல்கியா முடியும் போது யூதேயா பெர்ஷியர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. 400 வருஷம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இங்க உள்ள வரும்போது இந்த ஜனங்களுடைய சிந்தை மாறல, பாவம் மாறல, கர்த்தர் பட்சமா திரும்பல. ஆனா எது மட்டும் மாறி இருக்கு? அரசாங்கம் மட்டும் மாறி இருக்கு. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. அப்படிதான் அந்த புதிய ஏற்பாடும் இங்க தொடங்குறத நம்ம பாக்குறோம். இங்க வரும்போது 100க்கு அதிபதியை பாக்குறோம். பழைய ஏற்பாடு எந்த மொழியில எழுதப்பட்டது? பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு எந்த மொழியில எழுதப்பட்டது? கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. அந்த அளவுக்கு கிரேக்கர்களுடைய சாம்ராஜ்யம் இல்ல, ரோமர்கள் தான் இருக்கிறாங்க. அப்படின்னா ஆனா அந்த கிரேக்கர்கள் விட்டு போன சில அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய அந்த லாங்குவேஜ் ப்ராக்சிமிட்டி, அவங்களுடைய ப்ரையாரிட்டி எல்லாம் எப்படி இருந்தது? அவங்க யூஸ் பண்ண லாங்குவேஜ் அதெல்லாமே அன்னைக்கு அவங்களுக்குள்ள ரொம்ப பலமாவே இருந்தது. ஒரு ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதுகிற அளவுக்கு எப்படி இருந்தது? அப்ப நடுவுல வந்த இந்த ஒரு சாம்ராஜ்யம் மிக மிக பெருசா இருந்தது. இது யூதர்களுடைய லைஃப் ஸ்டைல மட்டும் மாத்தல, இந்த உலகத்தினுடைய வரலாற்று பக்கங்களையே மாற்றி போட்டது. கிரேக்கர்களுடைய அலெக்சாண்டர் த கிரேட்டுடைய வருகை என்ன செஞ்சது? இந்த உலகத்தையே ஒரு ட்விஸ்டா மாத்தி போட்டுச்சு. சோ அதற்கப்புறம் இதுக்கு நடுவுல நடந்த ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் உடைய என்ட்ரி. எப்படி நடந்தது? எப்படி இந்த ஜனங்களை கர்த்தர் அடிக்கடி தன் பட்சமா இழுத்து கொண்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். 1-2 வசனங்களை வாசித்து நம்ம நிறைவு செய்யலாம். இந்த வருஷத்தினுடைய புதிய துவக்கத்திற்குள் வரலாம். ஆண்டவர் இந்த ஜனங்களிடத்துல எதிர்பார்த்தது எல்லாமே கர்த்தருக்கு பயப்படணுங்கிறது தான். ஆனா இந்த ஜனங்கள் அடிக்கடி அந்நிய தேவர்களுக்கு பயந்தாங்க, அந்நிய தேவர்களுடைய வழக்கத்தின்படி அவங்க செய்தாங்க. அப்போ எபிரேய வார்த்தையில பயம் என்று சொன்னால் யாரே என்று சொல்லி அர்த்தம். பயம் நல்லதுதான், பயம் நல்லதுதான். எப்ப நம்ம ஆண்டவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு பயம் நமக்கு வரும்னா ஆண்டவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளும் போதுதான். ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு எப்படி வரும்? அவருடைய வார்த்தையினாலதான். ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமா இந்த காலகட்டங்கள்ல நீங்க வாசிங்க. ஏன்னா ஆண்டவர் அதிகமா சொல்லக்கூடியது என்னன்னா, அப்போ ஆண்டவருக்கு பயப்படும் போது தட் வில் ஆல்வேஸ் கீப் அஸ் க்ளோசர் டு காட். நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டவருக்கு பயம், ஒருத்தர் மேல பயந்தா தூரமா இருப்போம். இல்ல, எப்ப அந்த பயம் வரும்னா அவரை பற்றி அறிகிற அறிவு இருந்தா மட்டும்தான் அந்த பயம் வரும். அவரை பற்றி அறிவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பயமே இருக்காது, துணிகரம் வந்துரும். தைரியமா அவனால பாவம் செய்ய முடியும். ஆண்டவரை அறிகிற அறிவு வரும் பொழுது நிச்சயமாக அவன் எப்படி இருப்பான்? அவன் ஆண்டவருக்கு பயந்து இருப்பான். ஸ்மித் விகில்ஸ்வர்த், அடிக்கடி இந்த எக்ஸாம்பிள நான் சொல்லிட்டே வந்தேன். ஸ்மித் விகில்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய 19 நூற்றாண்டு ஒரு மிஷனரி. அவரை பற்றி சொல்லும் பொழுது 23 மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பியவரா. அப்போ ஒரு முறை ஒரு இடத்திற்கு அவர் வேகமாய் ஜெபிக்க சென்று கொண்டு இருக்கும் போது ஒருத்தங்க கேட்டாங்களாம், என் மகளுக்காக நீங்க ஜெபிக்க வாங்கன்னு. நான் இப்போ ஒருத்தருக்காக நான் ஜெபிக்க போறேன், அங்க போயிட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது நான் உங்களுக்காக ஜெபிக்க வரேன். ஜெபிச்சுட்டு திரும்பி அந்த வீட்டு கதவை தட்டினாராம். தட்டி யாருக்கோ ஜெபிக்கணும்னு சொன்னீங்களே அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க ஸ்மித் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், God never takes me any place too late.
என்னை எங்கேயுமே அவர் வந்து லேட்டா அனுப்பவே மாட்டார் அப்படின்னு சொல்லி. ஏன்னு கேட்டா அவர் அந்த மகள் மரித்து போயிருந்தாலாம். அந்த சடலத்தின் மீது அவர் விழுந்து அந்த சமயத்துல அவருக்கு இருந்த அத்தனை கர்த்தருடைய வார்த்தைகளும் அவர் பயன்படுத்தி ஜெபிப்பாராம். அப்ப எப்ப அவருக்குள்ள அந்த முழு விசுவாசம் வந்துச்சுங்கிறது தெரியுதோ அப்ப அவருக்கு தெரியுமா இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு. அப்படி அந்த முழு விசுவாசத்தையும் பயன்படுத்துவதற்கு அவர் பயன்படுத்துவது தேவனுடைய வார்த்தைகள் மட்டும்தான். அப்போ எப்பொழுதுமே ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொல்லக்கூடிய அந்த பெண் உயிரோடு கூட எழும்பினால் இப்படி பல அற்புதங்களை செய்த இந்த மனிதர் வெறும் பிரசங்கியாக மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையை அனுதினம் வாசித்து தியானிக்கிறவராக இருந்தாராம். அவர் பல ஊருக்கு எங்க போனாலும் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை தன்னுடைய பாக்கெட்ல ஒரு பாக்கெட் பைபிள் இருக்குமா, அது எடுத்து அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா படிப்பாராம், வச்சிருவாராம். அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் தியானிப்பாராம், வைப்பாராம். அவருடைய பழக்கம் எப்பொழுதும் வேதத்தை வாசிப்பது. வாசிக்க 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 அந்த வார்த்தைகள் ஆவியின் கருக்குள்ள பட்டயமாய் மாறினது. அந்த பட்டயத்தை அவர் பயன்படுத்தும் போதெல்லாம் தேவன் அவர் பட்சமாய் நின்று பெரிய காரியங்களை செய்தாராம். நம்ம இன்னைக்கு தீர்க்க தரிசனங்களை ஓடி செல்லவே வேண்டாம். இன்னைக்கு கையை தட்டி என்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் இட்ஸ் ஆல் சோ காமன். இந்த வருஷம் ஆசீர்வாதம், இந்த வருஷம் சக்சஸ். அப்போ ஃபெயிலியரே வராதா? ஃபெயிலியர் வந்தா தானே நீ ஆண்டவரை தெரிஞ்சுக்குவ இல்லையா? விழுந்தா தானே கர்த்தர் ஒருத்தர் தூக்கி எடுக்கிறவர் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லுவ. இந்த உலகத்தின் அதிபதி செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் அதை காட்டத்தான் செய்வான். ஆனா ஆண்டவர் தன்னை நேசிக்கிறவர்களை சிட்சித்து நேசிப்பார். ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நான் இந்த புதிய ஆண்டின் ஆலோசனையாக சொல்ல விரும்புகின்ற ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுங்கள். யூ ஷுட் ஹேவ் த ஃபியர் ஆஃப் த காட். அப்போ பல ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்கலாம். ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். இப்போ தாவீது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பாருங்க, 19ஆம் அதிகாரம் சங்கீதம் 9வது வசனம். 19:9 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும். இந்த இடத்துல சுத்தம் அப்படின்னு அவர் சொல்லும் போது அது எதை சொல்றாருன்னா, the reverence and respect for God. reverence and respect for God. இன்னைக்கு ஆண்டவர் என்னமோ தன்னை நமக்கு சமமா பாக்குறோம். ஏதோ நம்ம சொன்ன உடனே அவர் மனம் மாறி நம்ம சொல்றத கேட்டு அவர் செய்யற மாதிரி நம்மளதான் அவருடைய திட்டத்துக்கு அலைன் பண்ணுவாரே தவிர நம்ம ஜபத்தின் வழியாக அவரை மனமாற செய்ய முடியவே முடியாது. சோ இந்த ரெஸ்பெக்ட் எப்ப வரும்? அப்ப அதுதான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த ரெஸ்பெக்ட் அண்ட் ரெவரன்ஸ், அததான் ஒரு கிளீன்னு சொல்றாரு. சுத்தமுள்ள ஒரு பயம், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம். அடுத்ததா நம்ம வாசிக்கலாம், நம்ம ஏன் பயப்படணும். முக்கியமான வசனம் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13-14. 12 அதிகாரம் 13-14. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. எல்லா மனுஷர் மீதும் விழுந்த கடமை இது. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். He will bring everything, the good and every secret thing, the evil thing he will bring into judgment. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? கடவுளுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். ஆண்டவருக்கு பயப்படும் போது கர்த்தர் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, மோசே 6 லட்சம் புருஷர்களுக்கு தலைவர். ஆனாலும் டியூட்ரானமி உபாகமம் 10:12 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ பயந்து உன் வாழ்நாள் முழுவதும் என்ன செய், அவருக்கு நீ உன் அன்பு செலுத்து, அவரையே உன் முழு இருதயத்தோட நீ சேவிக்கணும். அப்படிங்கிறது தான் மோசே கொடுத்த மிக முக்கியமான கமாண்ட்மெண்ட். இன்னைக்கு அதை கொடுக்கல. இன்னைக்கு ஆனா எப்படி சொல்றோம்? ஒன்னும் பயப்படாதீங்க, எல்லாமே this year will be prosperous. Who said this year is going to be very prosperous? நம்ம எல்லாம் கடைசி ஒரு எண்டிங் கிளைமேக்ஸுக்கு நேரா நம்ம கடந்து போயிட்டே இருக்கிறோம். அப்படின்னா எனக்கு பாதுகாப்பு இல்லையா? நிச்சயமா பாதுகாப்பு இருக்கு. 3 ஆசீர்வாதத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சோ ஆண்டவருக்கு பயந்து நடந்தா. இந்த பயங்கிறது எப்படி வரும்? ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வாசிக்கும் போதுதான். ஆதாம் ஏவாளுக்கும் பயம் வந்துதா? அது நல்ல பயமா? இல்ல. தன் பாவத்தை மறைப்பதற்காக அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டார்கள். அவர்களும் பயந்தார்கள். பட் எதற்கு? தங்களுடைய பாவத்தை மறைப்பதற்காக. அது அல்ல ஆண்டவர் சொல்றது. அப்போ இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, வேகமா எடுத்துக்கலாம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம், சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். So this is the message for 2026.
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் எல்லா பாதுகாப்பும், வேற யாருக்கும் கிடையாது. அடுத்ததா வாசிங்க 11வது வசனம். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். இருட்டு கண்டா பயம், பள்ளிக்கு பயம், கரப்பாம்பூச்சிக்கு பயம், மனுஷனுக்கு பயம், கவர்மெண்ட்டுக்கு பயம், அதிகாரிக்கு பயம், போலீஸுக்கு பயம், எதுக்கோ பயம். ஆனா இன்னைக்கு சபையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னும் அதிகமாகணும். நம்ம இன்னும் அப்பதான் யூ வில் ஹாவ் த ரெஸ்பெக்ட் ஃபார் காட். நம்ம ஆண்டவர் வந்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான தேவனாகிய கர்த்தரை நோக்கி என் கரங்களை உயர்த்துகிறேன் அப்படின்னு நியாயப்பிரமாணங்கள்லாம் இல்லாத காலத்திலேயே ஆபிரகாம் சொன்னார். ஆண்டவருக்கு பயந்து நடந்தார். அப்போ இந்த காலகட்டங்களையும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப பிள்ளைகள் வந்து ஆண்டவர்கிட்ட எதுக்கு செவி கொடுக்கணுமா, எதை கற்றுக்கொள்ளணுமா? கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். அடுத்ததா அதே அதிகாரத்துல நம்ம 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படும் போது நீ நீதிமானா இருக்கிற, நீதிமானுடைய ஜெபத்துக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கு. அப்ப அவருடைய செவி நம்மளுடைய ஜெபத்துக்கு திறக்கணும்னா நமக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? கடவுளுக்கு பயப்படுற பயம் நமக்கு கட்டாயமா வரணும். அதனால்தான் 14வது வசனம் சொல்லுகிறது, தீமை விட்டு விலகு, நன்மை செய். சோ இந்த முதல் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே உண்டு. சோ கர்த்தர் பயப்படும் பொழுது 9வது வசனம் வாசிங்க. இப்போ 9வது வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அப்ப 2026ங்கிற வருஷம் குறைவில்லாத வருஷமா இருக்கணும்னா நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் ஒரே ஒரு காரியம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 2வது, படிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், நல்ல ஞானம் வேணும் இல்லையா? அப்ப இந்த ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார். அப்போ ஞானத்தின் ஞானம் வேணுமா, அறிவு வேணுமா, நீ ஒரு தொழில நீ சிறக்கணுமா, அப்ப அந்த இடத்துல நீ என்ன செய்யணும்? நீ ஆண்டவருக்கு நீ பயந்திருக்கணும். சங்கீதம் 130 3-4 வசனங்களும் இததான் சொல்லுது. கர்த்தரிடத்துல இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு பயம் வேணும். கடைசியாக லூக்கா 1:50. லூக்கா முதல் அதிகாரம் 50வது வசனம். லூக்கா 1:50 வாசிக்கலாம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. தலைமுறையா இரக்கம் வேணுமா? அப்ப என்ன செய்யணும்? நீ பயந்தா உன் ஜெனரேஷனுக்கு நீ பயப்படவே வேண்டாம். உன் பிள்ளைகளுக்கு குறிச்சு நீ என்ன செய்ய வேண்டாம்? பயப்படவே வேண்டாம். எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம் பாத்தீங்களா? முதல் அதிகாரம் 50வது வசனம் நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு வசனம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? நம்மள ஆண்டவர் குறைவில்லாம நடத்தணும் இந்த வருஷம் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு பயப்படணும். என்னுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் செய்யணும், அவருடைய செவிகள் திறந்திருக்கணும், என் வீட்டை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என்னை புத்திமானா கர்த்தர் வைக்கணும், என்னை செழிப்புள்ளவனா கர்த்தர் மாற்றணும். அப்படிங்கும் பொழுது அந்த ஞானம் வேணும்னா இது. கடைசியாக ஒரு 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 ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அதை தானே எல்லாரும் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். 14:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அதனால் மரண கண்ணிகளுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க, வாகனத்தை ஓட்டிட்டு போறீங்க, பல இடங்களுக்கு போறீங்க. அப்போ கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன் எதற்கும் என்ன செய்ய வேண்டியதில்லை. இந்த ஆண்டு பயப்படவே வேண்டாம். சோ ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். சோ the fear of the Lord is the fountain of life. 19வது அதிகாரம் அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தல நடபடிகள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமென்.
அப்ப அதுல இருந்து ஃபாலோ ஆகி வர்றவங்க தானே நம்ம 2026ல. அப்ப அந்த நாட்கள்ல சபை எப்படி இருந்துதான்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல சபை வளர்ந்துதான். அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய சபை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளரணும். கடைசி வசனம் வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 2:17. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள். ஹல்லேலூயா. இப்போ பேதுருவும் அதை தான் சொல்றாரு, பவுலும் அதை தான் சொல்றாரு, ஆதி திருச்சபை நமக்கு அதை தான் சொல்லுது இல்லையா? அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருஷம் வேணும், ஒரு ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலம் வேணும் அப்படின்னா எனக்குள்ள நம்ம எல்லாருக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரணும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஆண்டவரே, அப்ப அந்த பயம் எப்படி வரும்? அவரை அறிகிற அறிவுனால. அந்த அறிகிற அறிவு எப்படி வரும்? கர்த்தருடைய வார்த்தையினால, வசனத்தினாலதான். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலும் இந்த முதல் வாரம், இந்த முதல் வகுப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே, அப்ப அந்த வேதத்தில் மறைந்திருக்கக்கூடிய ஏராளமான ரகசியங்களை எங்களுக்கு கற்றுத்தாங்க. அதனாலே கர்த்தாவே உம்முடைய அதிசயங்களை நாங்கள் காண விரும்புகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஏராளமான காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அப்பா எங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் முதலாவது எங்களுடைய இருதயங்களை பற்றி பிடிக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு உண்மையுள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும். ஆண்டவரே கர்த்தர், we always put our trust on you, but can you trust us? நீங்க எங்களை நம்ப முடியுமா? ஆண்டவரே, நாங்கள் பல விதத்துல நாங்கள் நம்பிக்கைக்கு துரோகம் விளைவிக்கிறோம், விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். அதெல்லாம் இந்த ஆண்டு மாறி போகட்டும் ராஜா. ஆண்டவரை இன்னும் அதிகமாய் உம்மை அறிகிற அறிவுல நாங்க வளர எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய சகல ஆழங்களையும் அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆண்டு முதல்ல தகப்பனே ஆரம்பத்திலே பலவிதமான தேசத்திற்குள் நடக்கக்கூடிய பல எதிர்பாராத நிகழ்வுகளை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த வரக்கூடிய ஆண்டை உம்முடைய கரங்களிலே தருகிறோம். தேவனுடைய திட்டங்கள் பெரியது தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தீங்கு ஆண்டவரே தலை தூக்காதபடிக்கு எல்லா தீமையான காரியங்களும் அழிந்து போகட்டும் ராஜா. சமாதானத்தின் ஆண்டாய் எங்களுக்கு தருவீராக. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், இந்த ஆண்டை கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டி தாங்கப்பா. உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தேசங்கள் மட்டும் அல்ல ஆண்டவரே, திருச்சபையாகிய நாங்களும் விசுவாச மக்களாகிய நாங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வார்த்தையின்படி நடந்து தேவனுக்கு பயந்து பிழைக்கிறவர்களாக எங்களையும் மாற்றுவீராக. இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக நாங்கள் விசுவாசத்திலே பெருக எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே அப்பா, பழைய வாழ்க்கை அல்ல ஆண்டவரே அப்பா, இருள் விலகி வெளிச்சம் உண்டானது போல வெளிச்சத்தையே நாங்கள் பேசுகிறோம். வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நன்மையினால திருப்தி ஆக்குங்க. இந்த நாளிலும் இந்த செஷனுக்காக உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மனதார வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். அந்த பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட பிரயாசங்களுக்கு தக்க பலன் பரத்திலிருந்து உண்டாவதாக. ஆண்டவரே, கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் அடுத்த வாரம் கூடி நாங்கள் இன்னும் காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். ஸோ மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் பொற்கலசம் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். Until then, wishing you all a very happy, blessed year, blessed week, and God be with you. God bless you.